ஐ திங்க் உங்களுக்கு ஒரு ஃபைல் ஒரு ஜிப் ஃபைல் ஒன்று அனுப்பிச்சிருப்பார் சார், அது எல்லாரும் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். That should be a zip file here. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு zip file வந்திருக்கும், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் எக்ஸசைஸ் ஜூலை 2026. இந்த ஒரு ஃபைல், இந்த ஃபைலை அப்படியே ஓப்பன் பண்ணாதீங்க ப்ளீஸ், எக்ஸ்ட்ராக்ட் இட். அந்த ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. ஸோ இந்த ஃபைல் உங்களுக்கு இந்த ஃபைல் வந்திருக்கும் மெயிலில். ஐ திங்க் யூ ஷுட் ஹவ் ரிசீவ்டு திஸ் ஃபைல் த்ரூ அ மெயில். மெயிலோ இல்லை ஏதோ உங்கள் இதில் அவர் அமைச்சிருக்கு, சார் அமைச்சர், மற்றவங்கலாம் நீங்கள் இந்த ஃபைல் உங்களுக்கு வந்திருக்கும். அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் தட் ஃபைல். அதான் எந்த ஃபைல் சார், எந்த ஃபைல் சார் அமைச்சிருக்கீங்க? ஜிப் ஃபைல் பண்ணால் இதெல்லாம் வரும் மேடம். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் எக்ஸசைஸ் 2026 அதை ஓபன் பண்ணா இந்த ஃபைல்ஸ்லாம் வருமே. அதான் சார், அதான் கரெக்ட் தான். இந்த ஃபோல்டரை ஜிப் பண்ணா இதெல்லாம் வரும். கரெக்ட் தான் வருது. இதுல நீங்க சொன்ன அந்த மைக்ரோசாஃப்ட் வரல சார், அதுதான் சார் தனியா வச்சிருக்கேன். அதான் இந்த ஃபைல் சார், எக்ஸல் எக்ஸசைஸ். அவர் எக்ஸல் எக்ஸசைஸ்னு வச்சிருக்காரு, நான் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் எக்ஸசைஸ்னு வச்சிருக்கேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. கரெக்ட் தானே சார்? இந்த ஃபைல்லாம் இருக்கணும் அதுக்குள்ள, அவ்வளவுதான். இந்த ஃபைல் எல்லாம் அதுக்குள்ள இருக்கணும். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் எக்ஸசைஸ்னு போல உங்களுக்கு எக்ஸல் எக்ஸசைஸ்னு இருக்கு, அவ்வளவுதான். நேம் மட்டும் மாறி இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஃபைலை ஜிப் பண்ணி வச்சிங்க, அப்படியே ஓபன் பண்ணாதீங்க ப்ளீஸ். டு நாட் ஓபன் த ஃபைல் ஸ்ட்ரெயிட் அவே. தயவு செஞ்சு அந்த ஃபைலை நேரடியாக ஓபன் பண்ணிடாதீங்க. அன்பார்ச்சுனேட்லி அது ஓபன் ஆகும். நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணீங்க அந்த ஃபைல், எக்ஸல் எக்ஸசைஸ்ன்ற ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் இப்போ நான் அதே உங்களுக்கு அதையும் காமிக்கணுமா? இப்போ இதான் ஃபைல், இதான் அவர்கிட்ட இருந்து எனக்கு வந்த ஃபைல்னு வச்சுப்போம். இதை நான் எப்படி டவுன்லோட் பண்ணிக்க போறேன். சேவ் ஆஸ் போட்டுக்குங்க, இல்லை காப்பி பண்ணி ஏதாவது ஒரு உங்கள் சி டிரைவ், டி டிரைவ், மை டாக்குமெண்ட்ஸ், டெஸ்க்டாப்பு ஏதாவது ஒரு இடத்துல இந்த ஃபைலை சேவ் பண்ணிக்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் மை டாக்குமெண்ட்ஸில் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் இங்கே அப்படியே கிளிக் பண்ணீங்கன்னா சேவ் ஆஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும் சார். அவுட்லுக்கில் போனீங்கன்னா சேவ் ஆஸ்னு ஒன்று ஓப்பன் ஆகும். இல்லை காப்பி பண்ணிக்கிங்க, சேவ் ஆஸ் பண்ணிங்க. இது நார்மல் தான், இதுக்கு எனக்கு சொல்லுங்க சம்மந்தம் இல்லை. அவுட்லுக்கில் நார்மலாக நீங்கள் எப்படி ஒரு ஃபைலை சேவ் பண்ணுறீங்களோ தான் சேவ் பண்ணுங்க, இல்லை காப்பி பண்ணி அந்த ஃபைலை எங்கே வேணுமோ அங்கே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நான் டாக்குமெண்ட்ஸ்ன்ற ஃபோல்டரில் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இதான் அந்த ஃபைல். திஸ் இஸ் த ஃபைல் விச் ஐ ஹவ் டவுன்லோடட் நவ். இந்த ஃபைலை தான் நீங்கள் என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அப்படியே ஓப்பன் பண்ணிடாதீங்க, ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஆல்னு கொடுங்க. எக்ஸ்ட்ராக்ட் ஆல், ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஆல், இல்லைனா மேலே இருக்கும் பாருங்க எக்ஸ்ட்ராக்ட் ஆல். இந்த ரெண்டுத்துல எது பண்ணாலும் ஓகே தான். ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஆர் எக்ஸ்ட்ராக்ட் ஆல். லொகேஷன், எந்த லொகேஷன் உங்களுக்கு எந்த லொகேஷன் வேணுமோ அந்த லொகேஷன்ல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு அந்த லொகேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா அதுதான் நம்ம யூஸ் பண்ண போறோம் இந்த 2 நாளைக்கு. அந்த ஃபைலை ஏதாவது ஒரு இடத்துல லோடு பண்ணி வச்சுங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் இங்கே எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறேன். ஐ எம் கோயிங் டு எக்ஸ்ட்ராக்ட் இட் நவ். ஸோ இந்த ஃபைலை ரைட் கிளிக் பண்ணி ஐ எம் எக்ஸ்ட்ராக்டிங் த ஃபைல். எக்ஸ்ட்ராக்ட் எந்த லொகேஷன் கேட்குது, ஏதோ ஒரு லொகேஷன் நான் மை டாக்குமெண்ட்ஸ்லேயே போட்டு வச்சிடறேன். எக்ஸ்ட்ராக்ட் அந்த ஃபைல் இப்போ தனி ஃபோல்டரில் இந்த ஃபைலோட சேர்ந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிங்க. அந்த ஃபைலை ஓப்பன், ஜஸ்ட் ஓப்பன் தட் ஃபைல். இதில் இருக்கு பாருங்க, இந்த ஃபைல்லாம் தான் உங்களுக்கு இருக்கணும். 01 pivot, 07 revenue analysis, expense ledger, the transaction summary, employee data, part sales tracker and asset maintenance அப்படின்ற ஃபைல்லாம் உங்களுக்கு இருக்கும். ரைட்டா, பண்ணியாச்சா? எப்படி 17-18 மிஸ் ஆயிடுச்சு?
Done. Any confusion still? எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சா சார் எல்லா ஃபைலையும்? பழைய தூக்கி விட்டுருங்க சார். கன்ஃபியூஸ் ஆகிட போறீங்க. எல்லா ஃபைல் நிறைய ஃபைல் டவுன்லோட் பண்ணி கன்ஃபியூஸ் ஆகிட போறீங்க. இப்போ லேட்டஸ்டா டவுன்லோட் பண்ணது மட்டும் வச்சுக்கோங்க, மற்றதெல்லாம் டெலிட் பண்ணி விட்டுருங்க. ஆமா சார், ஒன்னுக்குள்ளேயே 6 ஷீட்ஸ் இருக்கும். Done? Any challenges? Shall we move on? Extract பண்ணியாச்சா? ஸோ உங்ககிட்ட இந்த கிட்டத்தட்ட ஒரு 18 ஃபைல் இருக்கும். 18 ஃபைல் இருக்கு. ஸோ இந்த ஃபைலை என்ன பண்றீங்க, இதுல நம்ம இப்போ ஓபன் பண்ண போறது முதல் ஃபைல் 01 pivot. அந்த 01 pivotன்றதை ஓபன் பண்ணுங்க. நீங்க எந்த ஃபைலை ஆன்லைன்ல இருந்து டவுன்லோட் பண்ணி, அவுட்லுக்ன்றது ஆன்லைன் தான், அதை நீங்க டவுன்லோட் பண்ணி ஓபன் பண்ணா it will ask something for enable editing. நீங்க முதல் தடவை இந்த ஃபைலை ஓபன் பண்ணும்போது டபுள் கிளிக் பண்ணி ஓபன் பண்ணீங்கன்னா enable editing னு கேட்கும். தயவு செஞ்சு enable பண்ணிடுங்க ப்ளீஸ். enable the editing. ஏன்னா ஆன்லைன் சொன்ன மாதிரி ஆன்லைன் ஃபைல்ஸ்லாம் எப்படி, பி கேர்ஃபுல், த ஃபைல்ஸ் ஃப்ரம் இன்டர்நெட் மே காஸ் த வைரஸ் அன்லெஸ் யூ நீட் டு எடிட் சேஃபர். ஸோ அது டிஃபால்ட்டா எல்லா ஃபைலுக்குமே கேட்கும். அதனால தயவு செஞ்சு enable editing கொடுத்துருங்க ப்ளீஸ். enable the editing. 01 pivot 01. ஸோ இனிமேல் 01 07 எது ஓபன் பண்ணாலும் எனேபிள் எடிட்டிங் கேட்டா எனேபிள் கொடுத்து விட்டுருங்க. அப்பதான் நம்ம எல்லா ஃபைலையும் ஓபன் பண்ணுவோம். கேட்கும் சார், எனேபிள் பண்ணணும். ஆன்லைன்ல இருந்து எந்த ஃபைல் நீங்க எடுத்தீங்கனாலும் அது கேட்கும், செக்யூரிட்டி ரீசனுக்காக. நீங்க முன்னா ஒரு ஃபைலையும் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த ஃபைல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு பார்த்துக்கிட்டு நீங்க எனேபிள் கொடுக்கலாம். ஏன்னா முன்னாடிலாம் உள்ள ஏதோ மேக்ரோ எழுதிருப்பாங்க, மேக்ரோ மூலமா வைரஸ்லாம் கூட வர சான்ஸ் இருக்கு. அதனால தான் அது எனேபிள்னு கேட்கும். ஸோ நீங்கள் எனேபிள் எடிட்டிங்னு கொடுத்துருங்க. ரைட்? ஸோ எல்லாரும் இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வி ஹாவ் அரவுண்ட் 6 ஷீட்ஸ் 01, 02, 03, 04, 05, 06. இன்னைக்கோட சேலஞ்ச் என்னன்னா, நம்மளுடைய சேலஞ்சார டார்கெட் இஸ் பிஃபோர் த செகண்ட் பிரேக். நம்மளுடைய 2வது பிரேக்குக்கு முன்னாடி நம்ம இந்த 6 எக்ஸசைஸையும் முடிக்கணும். ஸோ செகண்ட் பிரேக், செகண்ட் டீ பிரேக், தேர்ட் பிரேக். அப்படின்னா தேர்ட் பிரேக்குக்கு முன்னாடி நம்ம இந்த 6 எக்ஸசைஸும் முடிச்சிட்டிங்கன்னா டீ முடிஞ்ச உடனே we can start பவர் கொரி ஸ்ட்ரெயிட்டாகவே. ஏன்னா பவர் கொரிக்கு ஒரு நாள் 10 மணினா என்னோட ஆன்சர் நோ தான். அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கு, நிறைய ஆப்ஷன் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். எவ்வளோ கற்றுக்கிறோமோ அவ்வளோ பெட்டர். ஸோ அதுக்காக நான் சொன்ன மாதிரி ரஷ் அப் பண்ணி வேகமாக முடிக்கணுன்ற அவசியமும் கிடையாது. ஸோ ஸ்லோலி ஸ்டடிலி வில் லேர்ன் த கான்செப்ட்ஸ். ஓகே, ஸோ எல்லாரும் இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டீங்க. லெட் மீ ஸ்டார்ட் வித் த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் திஸ் எக்ஸல். இந்த எக்ஸலோட இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து ஆரம்பிச்சு வில் கோ டு த நெக்ஸ்ட் லெவல். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், எக்ஸல்ல 2 டைப்ஸ் ஆஃப் வெர்ஷன்ஸ் ஆர் அவைலபிள். ஸ்டாண்ட் அலோன் வெர்ஷன், ஒரு காலத்துல இருந்து ஸ்டாண்ட் அலோன் தான் இருந்தது. நிறைய வெர்ஷன் இருந்தது எக்ஸல்ல. ME 2003, 97, 98 அப்படின்னு 2000 நிறைய வெர்ஷன் கொண்டு வந்தாங்க. ஒரு ஸ்டேபிளா ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு வெர்ஷன் எதுல இருந்து வந்ததுன்னா ஒரு 2007ல இருந்து வந்தது. 2007க்கு அப்புறம் தான் ஒரு ஸ்டாண்டர்டா ஒரே மாதிரி ஃபார்மேட்ல கொண்டு வராங்க. அதுக்கு முன்னாடி மாறி இருந்தது, மெனு பார் நிறைய மாற்றம் இருந்தது. ஒரு 7க்கு அப்புறம் தான் ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. 2007க்கு அப்புறம் ஒரு வெர்ஷன் வந்தது, அதான் 2010. 2010க்கு அப்புறம் வந்த வெர்ஷன் வந்து 2013, அதுக்கப்புறம் 2016, அப்புறமா 2019, அப்புறமா 2021, தென் 2024. இப்போ 2024 தான் ஸ்டேபிளா இருக்கு. 27 we are expecting in another few months. இன்னும் few monthsக்கு அப்புறம் 2027 வெர்ஷனும் லான்ச் ஆயிடும். இதெல்லாம் ஸ்டாண்ட் அலோன். இதுக்கு என்னன்னா, ஒரு தடவை நீங்க சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அந்த வெர்ஷன் அப்படியே இருக்கும் உங்க சிஸ்டம்ல, நீங்க புதுசா வாங்குற வரைக்கும். ஆனா இதுல ஒரு அட்வான்டேஜ் என்ன, ஒரு தடவை நீங்க பே பண்ணி வாங்கிட்டீங்கன்னா போதும், பர்மனெண்டா உங்க சிஸ்டம்ல அப்படியே இருக்கும். அது கம்பெனி சிஸ்டமா இருந்தாலும் சரி, பர்சனல் சிஸ்டமா இருந்தாலும் சரி. ஆனா இப்போ ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்க, அதுக்கு பேரு சப்ஸ்கிரிப்ஷன் மாடல். மைக்ரோசாஃப்ட் மட்டும் இல்ல, இப்ப எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. கரெக்டுங்களா? எல்லாமே இப்போ உலகத்துல இருக்க நீங்க எது யூஸ் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பே பண்ணி யூஸ் பண்ணுங்க.
அது ஓடிடியாக இருக்கலாம், வெப்சைட்டாக இருக்கலாம், யூடியூபாக இருக்கலாம், எல்லாமே சப்ஸ்கிரிப்ஷன் மாடலில் வந்துடுச்சு. ஸோ மைக்ரோசாஃப்டும் அதே சப்ஸ்கிரிப்ஷன் மாடலில் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு பேர் தான் மைக்ரோசாஃப்ட் 365. முன்னாடி இதுக்கு பேர் வேற மாதிரி இருந்தது, ஆஃபீஸ் 365. இப்போ மைக்ரோசாஃப்ட் 360 எல்லாத்தையும் ஒரே ரூஃப் கீழே கொண்டு வந்துட்டாங்க, மைக்ரோசாஃப்ட் 365. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது இப்போ மைக்ரோசாஃப்ட் 365 தான். 365ன்றது எவ்ரி 365 டேஸ், 365 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் இந்த இதுவை ரினியூ பண்ணிட்டு இருக்கணும் சப்ஸ்கிரிப்ஷனை. பட் இதில் என்ன அட்வான்டேஜ், நீங்கள் ரினியூ பண்ணிகிட்டே இருக்கணுன்றது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். பட் அட்வான்டேஜ் என்னன்னா புது ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு ஆட் ஆகிட்டே இருக்கும் எவ்ரி மந்த். சில சமயத்தில் வாரத்துக்கு ஒரு தடவைலாம் ஃபீச்சர் ஆட் பண்ணுறாங்க, மாதத்துக்கு ஒரு தடவை ஃபீச்சர் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன வெர்ஷன், இந்த 365 கீழே என்ன வெர்ஷன்றது எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஆல்மோஸ்ட் போன பேட்சில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் வச்சுருந்தாங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கும் செக் பண்ணிடலாம். ஸோ எக்ஸல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எக்ஸல் ஓப்பன் பண்ணிட்டு ஏதாவது ஒரு எக்ஸல் இல்லை இந்த ஃபைலே ஓப்பன் பண்ணாலும் ஓகே. 01 பிவட், இதில் டாப்பில் ஃபைலுன்னு ஒன்று இருக்கும். நான் எல்லாத்தையும் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபைல்னா என்னது, ஹோம்னா என்னதுன்றதை I will explain one by one. இதில் இந்த ஃபைலுன்னு கிளிக் பண்ணீங்கன்னா லாஸ்ட்ல ஃப்ரம் த லாஸ்ட் செகண்ட் ஒன் கீழே இருந்து ரெண்டாவது அக்கௌண்ட். இல்லை உங்கள் ஸ்க்ரீனில் இந்த அக்கௌண்ட்ன்றது தெரியலன்னு வச்சுக்கிறேன், இந்த மாதிரி ஹைடாக இருக்கு. சில ஸ்க்ரீனில் தெரியாமல் இந்த மாதிரி ஹைடாக இருக்கு. ஏன்னா உங்கள் ஸ்க்ரீன் சைஸ் சின்னதாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த ஸ்க்ரீன் சைஸ் மேபி பிக்கர். சில ஸ்க்ரீன் சைஸ் ரெசல்யூஷன் கொஞ்சம் குட்டியாக இருக்கிறதுனால இங்கே மோருன்னு ஒன்று இருக்கும் பாருங்க. அந்த மோரை கிளிக் பண்ணீங்கன்னா பக்கத்தில் அக்கௌண்ட் வரும். சில சிஸ்டமில் நேரடியாகவே வரும், சில சிஸ்டமில் மோருன்னு கிளிக் பண்ணீங்கன்னா அந்த அக்கௌண்ட் வரும். ஸோ நான் இந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுறேன். ஐ கிளிக் ஆன் த அக்கௌண்ட். அக்கௌண்ட்னு கிளிக் பண்ண உடனே ரைட் சைடில் உங்களுக்கு என்ன வெர்ஷன்றது இங்கே வந்திருக்கும். மைக்ரோசாஃப்ட் 365 ப்ரொஃபஷனல் அந்த மாதிரி சிலது வரும். அதுக்கு கீழே எனக்கு தெரிய வேண்டியது இதுதான், வெர்ஷன். இந்த வெர்ஷனை தான் நீங்கள் எல்லாரும் எனக்கு இப்போ சொல்லணும். 605 6 யாரு 6 ஒருத்தருக்கு, மற்ற எல்லாருக்கும் 5-ஆ? சூப்பர். சார் மட்டும் லேட்டஸ்ட் அப்டேட் பண்ணிட்டாரு எப்படின்னு தெரியல. அவர் மட்டும் 06. ஒன்றும் பெரிய சேஞ்சு கிடையாது. 5க்கும் 6க்கும் எதில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா பவர் பாயிண்ட்ல. எக்ஸல்ல ஒன்றும் பெரிய, இது வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸோடைய வெர்ஷன். ஸோ எக்ஸல்ல ஒரு பெரிய சேஞ்சு ஒன்றும் நடக்கலை. 6க்கும் 5க்கும் ஒன்றும் பெரிய சேஞ்சு. பவர் பாயிண்ட்ல சில ஏஐ டூல்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த பிக்சரை எடிட் பண்ணுறது, பிக்சரை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுலாம் நிறைய ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. எக்ஸலை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. 2605 தாராளமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் பவர் பிவோட்டு பவர் பாயிண்ட்டை கொண்டு பவர் கொரியை பொறுத்த வரைக்கும் பெரிய சேஞ்சு ஒன்றுமே நடக்கலை. அதனால 2605 இருந்தாலும் ஓகே, 06 இருந்தாலும் ஓகே. சூப்பர். Now let us come out of the main screen. Let me start with the introduction. ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் ஆரம்பிச்சு we'll go to the next level. On the top, நீங்க டாப்ல பாத்தீங்கன்னா your file name and உங்க software name is available. மேல ஃபைல் நேம் அண்ட் சாஃப்ட்வேர் நேம் இருக்கும். இந்த ஏரியாவுக்கு பேரு, this area we call it as title bar. இதுக்கு பேர் தான் நம்ம டைட்டில் பார்னு சொல்லுவோம். On the left hand side of the title bar, title bar left hand sideல வந்து பாருங்க ஒரு 3-4 பட்டன் இருக்கும். There are 3 or 4 buttons available on the left hand side. Auto save, undo, redo போட்டு ஒரு 3-4 பட்டன் இருக்கு. இதுக்கு பேர் தான் this area we call it as quad. quadனா என்ன அர்த்தம்? குயிக் ஆக்சஸ் டூல் பார். எக்ஸலை பொறுத்த வரைக்கும் 12,000 ஃபீச்சர்ஸ்க்கு மேல இருக்கு. 12,000 ஃபீச்சருக்கு மேல இருக்கு எக்ஸல்ல. ஆக்சுவலா நாங்களே ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அதை கவுண்ட் பண்றது நிப்பாட்டிட்டோம். முன்னாடிலாம் சொல்லிட்டு இருப்போம் 2007ல இவ்வளவு ஃபீச்சர் இருக்கு, 2010ல இவ்வளவு ஃபீச்சர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ அதை நிப்பாட்டியாச்சு. ஏன்னா நான் சொன்ன மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு 4-5 ஃபீச்சர் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படி பார்த்தா நம்ம கணக்கு பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ இப்போலாம் நான் என்ன சொல்றது 12,000 மேலே, அவ்வளோதான். ஸோ இன்னும் கொஞ்சம் நாளில் 15,000 20,000 கூட போகலாம். ஸோ 12,000 ஃபீச்சர்ஸ்க்கு மேலே இருக்கு. ஒரு சர்வேல என்ன சொல்றாங்கன்னா அவுட் ஆஃப் த 12,000 ஃபீச்சர் அண்ட் ஆவரேஜ் ஆர் அட்வான்ஸ்ட் யூசர், ஒரு ஆவரேஜ் அட்வான்ஸ் யூசர் யூசிங் ஒன்லி 200 ஃபீச்சர். ஒரு ஆவரேஜ் அட்வான்ஸ் யூசரே 200 ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? 1% ஆஃப் எக்ஸல் இஸ் யூஸ்டு, 99% ஆஃப் எக்ஸல் இஸ் அன்யூஸ்டு. சோ மெனி ஹிடன் ஃபீச்சர்ஸ் ஆர் அவைலபிள் இன் எக்ஸல். ஒரு உதாரணத்துக்கு இது ஒரு டேபிள். இந்த டேபிளை நான் யாருக்கோ மெயில் அனுப்பணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதை நான் மெயில் அனுப்பணும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுவீங்க யூஸ்வலா? இதை மெயில் அனுப்பணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்?
ஒன்று அட்டாச் பண்ணுவீங்க. பட் அட்டாச் பண்ணும்போது என்ன பிரச்சனை, 6 ஷீட்டும் அட்டாச்மெண்ட்டாக போகும். வேற என்ன பண்ணலாம், காப்பி பண்ணுவோம். இந்த டேட்டாவை காப்பி பண்ணி அவுட்லுக்கில் போயிட்டு பேஸ்ட் பண்ணுவோம். பட் காப்பி பேஸ்ட் பண்ணும்போது சின்ன சின்ன பிரச்சனை வரும். என்ன மாதிரி பிரச்சனை, அலைன்மெண்ட்ல ப்ராப்ளம் வரும், ஃபார்மேட்டிங்ல ப்ராப்ளம், சரியா அலைன் ஆகாது, ஃபார்மேட்டிங் சரியா வராது. இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு பதிலாக அவுட்லுக்கே எக்ஸல்ல கொண்டு வந்துடலாம். இங்க இருந்து அவுட்லுக்கு போய் மெயில் அனுப்புறது பதிலாக அவுட்லுக்கே எக்ஸல்ல கொண்டு வந்து ஒரே கிளிக்ல மெயில் அனுப்பிச்சிடும். இந்த மாதிரி சில முக்கியமான ஃபீச்சர்லாம் ஹைடா இருக்கும். அதை ஆக்டிவேட் பண்றதுக்கு இந்த குவாட் கண்டிப்பா நான் இப்ப சொன்ன ஃபீச்சர் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். we are going to see that feature today. இன்னைக்கு ஆஃப்டர்நூன்குள்ள அந்த ஃபீச்சர் நம்ம பார்த்தலாம். how to bring some external feature into this எக்ஸல்ல எப்படி இந்த மாதிரி ஹிடன் ஃபீச்சரை கொண்டு வருதுன்றதை பார்த்துருவோம். ஓகே, அதுக்காக தான் இந்த குவாட். இந்த குவாட் கீழே வந்து பாருங்களேன், பிலோ த குவாட் ஃபைல், ஹோம், இன்சர்ட், பேஜ் லேஅவுட், ஃபார்முலா, டேட்டா, ரிவ்யூ, வியூ, இந்த மொத்த ஏரியா இருக்கு இல்லையா, புட் டுகெதர், இந்த மொத்த ஏரியாவையும் புட் டுகெதர் we call this as ribbons. ஏன் இதை நான் உங்களுக்கு முதல் செஷன்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். மேபி டுடே அண்ட் டுமாரோ, இன்னைக்கோ நாளைக்கோ நான் என்ன சொல்லுவேன், கிளிக் ஆன் த ரிப்பன், கிளிக் ஆன் த குவாட். அப்படின்னா எது ரிப்பன் எது குவாட்னு உங்களுக்கு தெரியணும். அதனால தான் முதல் செஷன்லேயே இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் ரிப்பன். அந்த ரிப்பன்ல ஃபர்ஸ்ட் ஐட்டம் ஒன்று இருக்கு பாருங்க, ஃபைல். இந்த முதல் ஐட்டம் இருக்கு இல்லையா, ஃபைல். குவாட் இல்லாம இருக்க சான்ஸே இல்லை. இல்லைன்னா என்ன அர்த்தம், எப்படி ஆக்டிவேட் பண்றது சொல்ல, அதுக்கு தான் இப்போ வந்திருக்கேன் சொல்றேன். இந்த ஃபைலுக்கு எப்படி கொண்டு வரணும்னு சொல்றேன். இதை முடிச்சிட்டு சொல்லிடுறேன் மேடம், ஏன்னா அது பாதியிலே விட்டுற வேண்டாம். ஆஃபீஸ் பட்டன், இதுக்கு பேரு ஆஃபீஸ் பட்டன். இதுக்கு பேரு நம்ம ஆஃபீஸ் பட்டன் சொல்லுவோம். ஆஃபீஸ் பட்டன்னா என்ன அர்த்தம், பேக் ஸ்டேஜ் ஆஃப் யுவர் ஆஃபீஸ். உங்க ஆஃபீஸோடைய பேக் ஸ்டேஜ், கிரீன் சரியா தெரியலையோ, சரி ஓகே, உங்க ஆஃபீஸோடைய பேக் ஸ்டேஜ், பேக் ஸ்டேஜ். ஸோ இந்த பேக் ஸ்டேஜ்ல என்னென்னலாம் பண்ணலாம். இப்போ இவங்க சொன்னாங்க இல்லையா, இங்க குவாட்ன்றது ஒன்று தெரியாம ஹைடா இருக்கு. 99% அங்கே இருக்கும். சில சிஸ்டம்ல தெரியாம டீஆக்டிவேட் ஹைடா இருக்கு. அதை என்ன பண்ணலாம், இப்போ ஃபைலுக்கு போயிடுங்க. ஃபைல்ல போயிட்டு சப்போஸ் இந்த குவாட் மேலே இல்லை, இருக்கு, நமக்கெல்லாம் இருக்கு, சில பேருக்கு இல்லைன்னு வச்சுங்களேன். ஃபைல்ல போயிட்டு கீழே ஆப்ஷன் ஒன்று இருப்பாரு. ஃபைல்ல போயிட்டு ஆப்ஷன், அந்த ஆப்ஷன்ல போனா இங்க குயிக் ஆக்சஸ் டூல் பார் மேல கீழே இருந்து மூணாவது பட்டன், கீழே இருந்து மூணாவது குயிக் ஆக்சஸ் டூல் பார். இதுல இந்த ஷோ குயிக் ஆக்சஸ் டூல் பார்ன்றது டிக் ஆகாம இருந்திருக்கும். இதை டிக் பண்ணிட்டு அபவ் த ரிப்பன், அபவ் த ரிப்பன்னா மேல, பிலோ த ரிப்பன்னா கீழே, இங்க எங்க வேணாலும் கொண்டு வந்து வச்சுக்கலாம். சப்போஸ் இந்த குவாலிட்டி இங்க வரலன்னா, வந்துச்சு 99% வரும், சில சமயத்துல தெரியாம ஹைடா இருந்துச்சுன்னா அப்போ நீங்க இங்க போயிட்டு ஆக்டிவேட் பண்ணலாம் மேடம். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்க்காக தான் நம்ம இதை யூஸ் பண்ண போறோம். இது பேர் என்னது, ஆஃபீஸ் பட்டன். இந்த ஃபைல்ன்றது தான் ஆஃபீஸ் பட்டன். பேக் ஸ்டேஜ்ல இந்த செட்டிங்ஸ் ஏதாவது சேஞ்சஸ் பண்றதுக்கு இந்த ஆஃபீஸ் பட்டனை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஹோம், ஹோம்னு ஒன்று இருக்கு, இன்சர்ட்னு ஒன்று இருக்கு, பேஜ் லேஅவுட்னு ஒன்று இருக்கு பாருங்க. ஹோம், இன்சர்ட், பேஜ் லேஅவுட். இதுக்கு பேரு என்ன சொல்லுவோம்னா டேப்னு சொல்லுவோம். ஹோம்ன்றது ஒரு டேப், இன்சர்ட்ன்றது ஒரு டேப், பேஜ் லேஅவுட்ன்றது ஒரு டேப். புதுசா ஒரு டேப் ஒன்று இங்க உருவாகும். எப்போ உருவாகும், ஏதாவது நீங்க புதுசான ஆக்டிவிட்டி பண்ண போறீங்க, ஒரு சார்ட்டை கிரியேட் பண்ண போறீங்க, ஒரு பிவட்டை கிரியேட் பண்ண போறீங்க, ஒரு ஸ்லைசர் யூஸ் பண்ண போறோம், ஒரு டைம் லைன் யூஸ் பண்ண போறோம், ஏதாவது ஒன்று புதுசா நீங்க பண்ணும்போது ஒரு புது டேப் ஒன்று உருவாகும். மற்ற டேப்லாம் ஃபிக்ஸ்டு, இந்த ஹோம், இன்சர்ட், பேஜ் ரெண்டும் ஃபிக்ஸ்டு, அது மாறவே மாறாது. பட் இந்த டேப் மாறிக்கிட்டே இருக்கும். எப்போ மாறும், கான்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறி இருக்கும். பிவட் டேபிள்னா வேற ஒரு டேப் வரும், சார்ட் போட்டீங்கன்னா வேற ஒரு டேப் வரும். அந்த டேப் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால தான் அந்த டேபுக்கு பேரு கான்டெக்சுவல் டேப். கான்டெக்சுவல்னா என்ன அர்த்தம், கான்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டேப் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால தான் அதுக்கு பேரு கான்டெக்சுவல். ஸோ அந்த டேபுக்கு பேரு கான்டெக்சுவல். கண்டிப்பா இன்னைக்கு நம்ம கான்டெக்சுவல் டேபை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே பார்த்துருவோம் கான்டெக்சுவல் டேப். So below the contextual tab, இந்த contextual tab கீழே வந்து பாருங்க, கிளிப்போர்டுன்னு ஒன்று இருக்கு, ஃபாண்ட்னு ஒன்று இருக்கு, அலைன்மெண்ட்னு ஒன்று இருக்கு. இதுக்கு பேரு நாம என்ன சொல்லுவோம், குரூப்னு சொல்லுவோம். கிளிப்போர்டுன்றது ஒரு குரூப், ஃபாண்ட்ன்றது ஒரு குரூப், அலைன்மெண்ட்ன்றது ஒரு குரூப். இந்த குரூப்போடைய கார்னர்ல போய் பாருங்களேன். எல்லா குரூப்போடைய கார்னர்லயும் சொல்ல முடியாது. சில குரூப்போடைய கார்னர்ல, அதாவது இந்த கிளிப்போர்டோடைய கார்னர்ல ஒரு ஆரோ மார்க் மாதிரி இருக்கு.
ஃபாண்ட்டுக்குள்ள ஒரு ஆரோ மார்க் இருக்கு, கிளிப் போர்டில் ஒரு ஆரோ மார்க், அலைன்மெண்ட்ல ஒரு ஆரோ மார்க், இந்த கார்னர் எட்ஜில் ஒரு சின்னதாக ஆரோ மார்க் மாதிரி வந்திருக்கு. இதுக்கு பேர் நாம என்னன்னு சொல்லுவோம், டயலாக் பாக்ஸ் லான்ச்சர்னு சொல்லுவோம். டயலாக் பாக்ஸ் லான்ச்சர் பேரே டயலாக் பாக்ஸ் லான்ச்சர். அந்த டயலாக் பாக்ஸ் லான்ச்சர்ல ஒரு கிளிக் அடிச்சு பாருங்களேன், புதுசா ஒரு டயலாக் பாக்ஸ் லான்ச் ஆகும். லான்ச்னா என்ன அர்த்தம், ஓப்பன் ஆகும். ட்ரை பண்ணி பார்ப்போமா? இங்க ஏதாவது ஒரு இடத்துல போய் சும்மா அந்த ஆரோல போய் கிளிக் பண்ணி பாருங்க. சில இடத்துல இல்லாம கூட இருக்கும் பாருங்க, ஸ்டைல்ஸுக்கு அது கிடையாது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி 12,000 ஃபீச்சரையும் நம்ம ஸ்க்ரீன்ல காமிக்க முடியாது. சில ஃபீச்சர்லாம் இந்த மாதிரி ஹைடா இருக்கும். ஸோ நான் இப்போ இந்த டயலாக் பாக்ஸ் லான்ச்சரை போய் இப்படி கிளிக் அடிக்க போறேன். இங்க போய் கிளிக் பண்ற பாருங்க, ஒரு புதுசா ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதுதான் டயலாக் பாக்ஸ் லான்ச்சர். மற்ற ஐட்டம்லாம் இருக்கு பாருங்களேன், கட்டு, காப்பி, பேஸ்ட், போல்டு, இட்டாலிக், இந்த ஐட்டம்ஸ் எல்லாம், இது எல்லாம் புட் டுகெதர். இது எல்லாத்துக்கும் பேர் தான் நாம என்னன்னு சொல்லுவோம், கமெண்ட்ஸ் சொல்லுவோம். ஓகே, ஒரு சின்ன ரீகேப் பண்ணிடுவோமா? டாப்ல ஃபைல் நேம் அண்ட் சாஃப்ட்வேர் நேம் இருக்கும், அதுக்கு பேரு டைட்டில் பார். டைட்டில் பாரோட லெஃப்ட் ஹேண்ட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3-4 பட்டன் இருக்கும். அந்த ஏரியா பேரு குவாட்டோட அப்ரிவேஷன். Below this, இந்த மொத்த ஏரியாவையும் put together, we call it as ribbons. Very good. அந்த ribbonல first item file, office button, home insert and page layout ன்றதெல்லாம் tab. ஸ்பெஷலா ஒரு tab உருவாகும் நம்ம ஏதாவது புதுசா பண்ணும்போது. contextual tab, excellent. இந்த clipboard இந்த குரூப்போட கார்னர்ல ஒரு சின்ன ஆரோ மார்க் மாதிரி இருக்கும், டயலாக் பாக்ஸ் லான்ச்சர். மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் இது எல்லாத்தையும் மக்கச்சு வச்சுக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும்ன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. இட்ஸ் நாட் ரெக்வயர்ட். பை டுமாரோ ஈவினிங் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இது என்னென்ன யூஸ் நாளைக்கு ஈவினிங் உள்ள உங்களுக்கு புரியும். இன்னைக்கு நான் நிறைய ரிப்பீட் பண்ணுவேன். கிளிக் ஆன் த டேப், கிளிக் ஆன் த ரிப்பன், ஐ வில் ரிப்பீட் இட் மோர் ஃப்ரீக்வென்ட்லி. ஓகே, ரைட். நாம ஒரு டேஷ்போர்டு பண்ண போறோம் இன்னைக்கோ நாளைக்கோ. இன்னைக்கு கண்டிப்பா பண்ணுவோம், நாளைக்கு நிறைய மல்டிபிள் ஷீட்ஸ், மல்டிபிள் ஃபைல்ஸ் எல்லாம் வச்சு டேஷ்போர்ட்லாம் பண்ண போறோம். அப்படி டேஷ்போர்டு பண்ணும்போது என் ஸ்கிரீனுக்கு இன்னும் சைஸ், ஐ நீட் மோர் ஸ்பேஸ் டு கிரியேட் மல்டி ரிப்போர்ட்ஸ். நிறைய ரிப்போர்ட்ஸ் கிரியேட் பண்ணது எனக்கு சைஸ் அதிகமாக தேவைப்படுது. ஸோ என்ன பண்ணலாம், இந்த ஹோம் இன்சர்ட் பேஜ் லேஅவுட் இருக்கு பாருங்க, ரெண்டு விதம். ஒன்று மவுஸ்ல போய் இந்த ஹோம் இன்சர்ட் பேஜ் லேஅவுட்ல ஒரு டபுள் கிளிக் அடிங்க, 2 தடவை டபுள் கிளிக். that ribbon will get hidden. அந்த ribbon ஹைட் ஆயிடும், கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும், எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ். இல்ல திரும்பவும் வேணும்னா அதே டபுள் கிளிக் அடிங்க, it will come back. Same double click, it will come back. ரைட் கிளிக் பண்ணியும் பண்ணலாம். இல்ல ஷார்ட்கட் கீயும் இருக்கு, அது சொன்ன மாதிரி ரைட் கிளிக் பண்ணியும் நீங்க பண்ணலாம். இங்க இருக்கு கொலாப்ஸ் ரிப்பன். இல்ல ஷார்ட்கட் கீயும் அதுக்கு இருக்கு. அதோடைய ஷார்ட்கட் கீ என்னன்னா, உங்க கீபோர்ட்ல கண்ட்ரோல் F1. சில லேப்டாப்ஸ்ல கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் F1. இது எதுக்குன்னா ஹைட் ஆர் அன்ஹைட் ரிப்பன்ஸ். உங்க ரிப்பனை ஹைடோ இல்ல அன்ஹைட் பண்றதுக்கு கண்ட்ரோல் F1. ஓகே, ஒன்னு அங்க போய் டபுள் கிளிக் பண்ணுங்க, இல்ல கண்ட்ரோல் F1 பண்ணுங்க. let us press that control F1 hiding, same control F1 unhiding. இல்ல எனக்கு கண்ட்ரோல் F1 பண்ணா ஹைட் அன்ஹைட் ஆகுது, ஓகே. பட் எனக்கு இந்த ஹோம் இன்சர்ட் கூட வர வேண்டாம், வெறும் எனக்கு ஸ்கிரீன்ல ரிப்போர்ட் மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னொரு ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் ஷிஃப்ட் F1. சில லேப்டாப்ஸ்ல கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஃபங்க்ஷன் F1. இது எதுக்கு, ஹைட் ஆர் அன்ஹைட் ஆல், எல்லாத்தையுமே ஹைடோ இல்ல அன்ஹைடு பண்றதுக்கு கண்ட்ரோல் ஷிஃப்ட் F1. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெக்கமெண்ட் எவ்ரி ஒன் டு ப்ளீஸ் ப்ராக்டிஸ் இட் பேரலி. தயவு செஞ்சு கூடவே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏதாவது சேலஞ்சஸ், கொஸ்டின், கொரிஸ் இருந்தா ஸ்டாப் பண்ணி கேளுங்க, நான் ரிப்பீட் பண்றேன். ஓகே, இந்த ரிப்பன் கீழே ஒண்ணு இருக்கு பாருங்க, இந்த ஏரியா, இதுக்கு பேர் தான் நம்ம நேம் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம். இங்க FXன்னு போட்டு ஒண்ணு இருக்கு பாருங்க, இதுக்கு பேரு ஃபார்முலா பார். உங்களுக்கு ஃபார்முலா இருந்தா ஃபார்முலா காமிக்கும், ஃபார்முலா இல்லைன்னா ஃபார்முலா வேல்யூ காமிக்கும்.
அந்த செல்லுல என்ன வேல்யூ. அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கோ நாளைக்கோ நோ ஃபார்முலா. ஃபார்முலாவே நம்ம எழுத போறது இல்லை. லுக்கப்லாம் மறந்துருங்க. லுக்கப்லாம் ஹஸ் டைடு வெரி லாங் பேக். 7-8 வருஷத்துக்கு முன்னாடி லுக்கப்லாம் டைடு. யூஸ் பண்ணி எக்ஸ் லுக்கப்னு ஒன்று வந்தது, அதை கூட ஸ்டாப் பண்ணுங்க. எக்ஸ் லுக்கப் இஸ் கோயிங் டு ரிட்டையர் சூனர். வி லுக்கப் இஸ் டைடு சார். அதெல்லாம் டைடுன்ற வார்த்தையை யூஸ் பண்ணியாச்சு. அதெல்லாம் யூஸ் ஆர்ஐபின்னு சொல்லிட்டோம் சார். அது எப்போ ஆர்ஐபி சொல்லி அமிச்சாச்சு. ரொம்ப நாளாக அது நம்ம கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தது நம்ம கிட்ட. அதனால அது அமிச்சாச்சு. இப்போ புது ஃபீச்சர்லாம் ஒன்று இருக்கு. அது நிறைய அட்வான்டேஜ் இருக்கு பாருங்க. நாளைக்கு தெரிஞ்சுவீங்க அதோட அட்வான்டேஜ். வி லுக்கப் எக்ஸ் லுக்கப்ல பண்ண முடியாத விஷயங்கள்லாம் அதில் பண்ணலாம். நிறைய மல்டி மேட்ச்லாம் போட்டு மல்டிபிள் அவுட்புட்லாம் போட்டு பண்ணலாம். வில் see that tomorrow. ஸோ இன்னைக்கு நம்ம இன்னைக்கோ நாளைக்கோ நோ ஃபார்முலா நோ ஃபங்க்ஷன். அதனால ஃபார்முலா பாரே நமக்கு தேவைப்படாம கூட இருக்கலாம். வித்தவுட் ஃபார்முலா அண்ட் ஃபங்க்ஷன் வி ஆர் கோயிங் டு டூ தட். சார் பால் சார் ரெடியா இருக்கா? சரி, இன்னும் கான்செப்ட்ஸ் இருக்கு, நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த ரோஸ் காலம்ஸ் அந்த சில டிப்ஸ் ஷார்ட்கட் கீஸ்லாம் பார்க்கணும். பார்க்கறதுக்கு முன்னாடி வேற ஏதாவது பார்த்து வரீங்க? ஏதாவது கொஸ்டின் டவுட்ஸ் இருக்கா? டவுட் வராம இருக்கிறதுக்கு 2 காரணம். எல்லாம் புரிஞ்சுட்டா டவுட் வராது, எதுவுமே புரியலனாலும் டவுட் வராது. பிரச்சனை என்னன்னா இங்க எல்லாம் தெளிவா புரியுற மாதிரி இருக்கும். சரி, ட்ரைனிங் முடிஞ்சவன தான் 5 மணிக்கு லேப்டாப் ஓபன் பண்ணீங்கன்னா எல்லாம் பிளாங்க் ஆயிடும். வேற வழியில நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். ஷேர் பண்ணுவேன், கண்டிப்பா ஷேர் பண்ணுவேன். நான் கேட்ட கேள்வி வேற சார். நீங்க டவுட் வராம இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டேன். அது புரிஞ்சிச்சுன்னு தான் நினைக்கிறேன் இல்லையா? So I will share the recording, don't worry. I will stop the recording, not stopping. I am pausing. Yes. So we are in the introduction of Excel. Excel பத்தி introduction பார்த்துக்கிட்டு இருக்கோம். So இப்போ நம்ம கடைசியா பார்த்தது என்னது? ribbon, tabs, and we have seen about this name box and formula bar. Below this, இங்க ABCD ன்னு இருக்கு பாருங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ABCD are all columns. 1 2 3 are all rows. ஏன்னா இதுல நிறைய பேருக்கு இன்னமும் கன்ஃபியூஷன் இருக்கு, எது ரோஸ் எது காலம்ஸ்னு. தட்ஸ் வை ஐ அம் எக்ஸ்பிளைனிங் இட். வீடு கட்டும்போது ஒரு பில்லர் மாதிரி இப்படி எழுப்புவாங்க. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? காலம். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். ஏபிசிடின்றது காலம். தேட்டருக்கு போகும்போது இப்படி இருக்கும், இதுக்கு பேரு ரோஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ 1 2 3ன்றது ரோஸ். இந்த ரோவும் காலமும் மீட் ஆகிற ஏரியாவுக்கு பேர் தான் வி கால் இட் அஸ் செல்ஸ். சரி, காலையில இன்ட்ரோடக்ஷன் அப்போ எல்லாருமே சொன்னீங்க, மோஸ்ட் ஆஃப் யூ செட் தட் யூ நோ பேசிக்ஸ் ஆஃப் எக்ஸல். எல்லாருக்கும் பேசிக்ஸ் ஆஃப் எக்ஸல் தெரியும்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ சொல்லுங்க, you are using Excel day by day. Tell me how many rows, how many columns are available in one Excel sheet. Excel sheetல எத்தனை rows எத்தனை columns இருக்கு? அன்லிமிட்டட் இன்ஃபினிட்லாம் கிடையாது, அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டுக்கான ரீசனும் இருக்கு. Tell me சார். எது எவ்வளோ சார்? இசட் தாண்டிலாம் போகும் சார். ட்ரிபிள் ஏ, ஏஏபி, ஏஏசிலாம் இருக்கு. சொல்லுங்க சார். 10,48,576 கீழே போய் கவுண்ட் பண்ணிட்டீங்க. காலம் சொல்லுங்க, எக்ஸப்டி சொல்லக்கூடாது. எத்தனை காலம் சொல்லுங்க போலாம். எக்ஸப்டின்னு சொல்லாம எத்தனை காலம்ஸ் இருக்கு? 16,384. இதுக்கான ரீசனை அப்புறம் சொல்றேன். முதல்ல இது எப்படி தெரிஞ்சுக்கிறது? ரொம்ப சிம்பிள். உங்களுடைய டாப் மோஸ்ட் லெஃப்ட் மோஸ்ட் இங்க நேம் பாக்ஸ் இருக்கு பாருங்களேன். இந்த நேம் பாக்ஸோட வித்தை கொஞ்சம் பெருசாக்கிங்க. ஆக்சுவலா இந்த நேம் பாக்ஸோட வித்து சில சிஸ்டம்ல இது மாதிரி குட்டியா இருக்கலாம். எங்க இந்த 3 டாட் இருக்கு பாருங்க. இந்த 3 டாட்டுக்கு நேரா கர்சர் வச்சீங்கன்னா லெஃப்ட் ஆரோ ரைட் ஆரோ போட்ட மாதிரி இருக்கு இல்லையா? லெஃப்ட் ஆரோ ரைட் ஆரோ. இதை யூஸ் பண்ணி கொஞ்சம் புல் பண்ணி கொஞ்சம் பெருசாக்கிங்க. இந்த நேம் பாக்ஸோட வித்தை லிட்டில் பிட் இன்க்ரீஸ் இட். கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இந்த A1 நடுவுல ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு. Could you tell me what is the purpose or usage of this triangle? இந்த ட்ரையாங்கிள்னால என்ன பர்பஸ், என்ன யூஸ்? செலக்ட் ஆல். இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்க ஷீட் ஃபுல்லா செலக்ட் ஆகிடும். நீங்க என்ன பண்றீங்க? கிளிக் பண்ணி ஹோல்டு பண்ணணும். மவுஸ் வந்து கையை எடுத்துக்க கூடாது. கிளிக் இட் அண்ட் ஹோல்ட் இட். எஸ், நான் கிளிக் பண்ணி ஹோல்டு பண்ண உடனே அங்க மேல வந்திருக்கு பாருங்க, எத்தனை ரோஸ் எத்தனை காலம்ஸ். 10,48,576. R stands for rows. 16,384. C stands for columns. ஸோ ஒரு சிங்கிள் ஷீட்ல இவ்வளோ ரோஸ் இவ்வளோ காலம்ஸ் இருக்கு.
இதை தவிர நீங்க புதுசா ஆட் பண்ண முடியாது. இன்சர்ட் பண்ணலாம். இன்சர்ட்டுக்கும் ஆடுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஆடுனா புதுசு, இன்சர்ட்னா ஏற்கனவே இருக்கிறத கொண்டு வந்து நீங்க இன்சர்ட் பண்ணலாம். இன்சர்ட் தான் நீங்க பண்ண முடியும். ஏதாவது ஒரு காலத்துல நீங்க ரைட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இன்சர்ட்ன்ற ஆப்ஷன் தான் இருக்குமே தவிர ஆடுன்ற ஆப்ஷன் கிடையாது. ரைட்டா? You can insert a column, you cannot add a column. ஸோ அவ்வளோதான் மொத்த ரோஸ், மொத்த காலம்ஸ் ஒரு எக்ஸல் ஷீட்ல. இதுக்கு என்ன லாஜிக்கு, என்ன ரீசன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கம்ப்யூட்டர்ஸ்க்கு நம்ம லாங்குவேஜ் தெரியாது, கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சது ரெண்டு தான். ஒன்று 0, இன்னொன்று 1. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? பைனரி. எல்லாமே பைனரியில தான் மெஷர் ஆகும். 2 to the power, கரெக்டா? 2 to the power of 1, 2, 2 to the power of 2, 4, 2 to the power of 3, 8. நீங்க ஏதாவது ஒன்று வாங்குங்களேன் கம்ப்யூட்டர்ல, பென் டிரைவ், ஹார்ட் டிஸ்க் எது வாங்கினாலும் அந்த ஃபார்மேட்ல தான் வரும். பார்த்துருக்கீங்களா? 2GB, 4GB, 8, 16, 32, 64, 128, 256, 512 அப்படிதான் போயிட்டு இருக்கும். 2 to the power கான்செப்ட்ல தான். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். இந்த சேஞ்ச் எப்போதுல இருந்து பண்ணாங்கன்னா ஃப்ரம் 2007 எக்ஸலோடைய 2007 வெர்ஷன். நான் சொன்னேன் இல்லைங்களா, அப்பதான் ஸ்டேபிளான வெர்ஷன் வந்தது. 2007 வெர்ஷன்ல இருந்தா இந்த கான்செப்ட் ஸ்டார்ட். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இவ்வளவு ரோஸ் இவ்வளவு காலம் 65,536 ரோஸ் 256 காலம்ஸ் தான் இருந்தது முன்னாடி. ஸோ 2007க்கு அப்புறம் தான் இன்க்ரீஸ் பண்ணாங்க. 2007ன்றது மைக்ரோசாஃப்டோடைய 14வது வெர்ஷன், 14th வெர்ஷன் ஆஃப் மைக்ரோசாஃப்ட். ஸோ அப்ப நாம என்ன பண்ண போறோம்? ஈக்குவல் டு 2 ஏன் கொடுக்குறோம்? பைனரின்றதுனால 2 கொடுக்குறோம். டு தி பவர். நீங்க சொல்லுங்க, டு தி பவர்ன்றது உங்க கீபோர்ட்ல எங்க இருக்கு? மல்டிபிளிகேஷன் எல்லாருக்கும் தெரியும், டிவிஷன் தெரியும், ஆட் தெரியும். டு த பவர்ன்றது எங்க இருக்கு? 6க்கு மேல. 6க்கு மேல, அபவ் 6. ஷிஃப்ட பிரஸ் பண்ணி 6 கொடுக்குறோம். ஏன்னா 2 டு தி பவர், 2 டு த பவர் ஆஃப் 14. ஏன் 14? அது 14th வெர்ஷன்றதுனால 14. அப்பனா 2 into 2 into 2 into 2 into 2னு 14 தடவை மல்டிப்ளை பண்ணும். 14 times the 2 has to be multiplied. ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 16,384 கிடைக்கும். ஸோ அத்தனை காலம்ஸ் இருக்கு. தட்ஸ் அ ரீசன் யூ ஹாவ் திஸ் மச் ஆஃப் காலம்ஸ். சரி, 20th ரிலீஸ் இப்போ பார்த்தீங்க இல்லையா? 365ன்றது வெர்ஷன், அதுக்கு கீழே சப் வெர்ஷன் இருந்தது 260605. அந்த மாதிரி 14th வெர்ஷன். நீங்க வந்து ஒரு வெஹிக்கல்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணி ரிலீஸ் பண்ணீங்க. 1/1.1.2 சொல்லி ரிலீஸ் ஆகும். அந்த மாதிரி தான் இது 20th ரிலீஸ். 20th ரிலீஸ்ல தான் இந்த சேஞ்ச் நடந்தது. 20th ரிலீஸ்ன்றதுனால 2 to the power of 20 equal to 2 to the power of 20 கொடுங்க. 2 into 2 into 2 into 2 20 times multiply பண்ணணும். Then you will get 10,48,576. இதுதான் அதுக்கான லாஜிக். எத்தனை ரோஸ் இருக்குன்றதுக்கான லாஜிக். பட் நீங்க ஒரு கொஸ்டின் கேட்கலாம், 2007க்கு இது ஓகே நீங்க சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் நிறைய வெர்ஷன் மார்னிங்கே பார்த்தோமே, 7க்கு அப்புறம் 10, 13, 16, 19, 21, 24, 365. இப்போ நிறைய வெர்ஷன் அப்கிரேட் ஆகிட்டே இருக்கு. will the rows and columns have increase ஆயிடுச்சான்னு கேட்டீங்கன்னா நோ. ஏன்னா 2007க்கு அப்புறம் வந்த 2010 வெர்ஷனுக்கு அப்புறம் தான் இந்த பவர் கொரின்ற கான்செப்டை கொண்டு வந்தாங்க. பவர் கொரி கேன் ஹேண்டில் மில்லியன், பில்லியன், ட்ரில்லியன்ஸ் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ். பவர் கொரி எவ்வளவு, அதுக்கு லிமிடேஷனே கிடையாது. எவ்வளவு லட்சம் ரோஸ் காலம்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ இனிமேல் நீங்க டேட்டாவை பவர் கொரியில தான் வச்சுக்கணும். எக்ஸல் டேட்டா பேஸ் கிடையாது. எக்ஸல் டேட்டா பேஸ் இல்ல, எக்ஸல் டேட்டா அனலைஸ். டேட்டா பேஸ்ன்றது வேற. எஸ்கியூஎல் வச்சிருக்கீங்களா, அது டேட்டா பேஸ். ஆரக்கிள் வச்சிருக்கீங்களா, அது டேட்டா பேஸ். மைக்ரோசாஃப்ட்லயே ஒன்று இருக்கு, ஆக்சஸ்ன்னு ஒன்று இருக்கு, அது டேட்டா பேஸ். அதுல நீங்க மில்லியன், பில்லியன், ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா வச்சுக்கலாம், ஓகே. ஆனா எக்ஸல்ல அவ்வளவு டேட்டா வச்சுக்க கூடாது. ஸோ அப்படி வச்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒன்று நான் சொன்ன மாதிரி ஆரக்கிள், எஸ்கியூஎல்ல வச்சுக்கோங்க, இல்ல பவர் கொரியில வச்சுக்கோங்க. பவர் கொரி பேக் எண்ட் ஆஃப் எக்ஸல். எக்ஸோட பேக் எண்ட்ல இருக்கும், ஃப்ரண்ட் எண்ட்ல எக்ஸல் இருக்கும். ஸோ 2010ல இருந்து அவங்க இந்த கான்செப்டை கொண்டு வந்துட்டாங்க, பவர் கொரி. அதனாலதான் ரோஸ் காலம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணல, இன்னும் அப்படியே தான் இருக்கு. ஸோ இதனால என்ன விஷயம், நீங்க இனிமேல் டேட்டா எல்லாம் பவர் கொரியில வச்சுக்கிட்டு ரிப்போர்ட் எல்லாம் எக்ஸல்ல பண்ண போறோம். ஸோ இன்னைக்கும் நாளைக்கும் நம்ம அந்த கான்செப்ட் தான் கத்துக்க போறோம். ஓகே, தட்ஸ் the reason we have this much of rows and this much of columns. சரி,
இப்போ என்னோட சிஸ்டம் படி பாத்தீங்கன்னா, என்னோட ஸ்கிரீன் படி பார்த்தா மை ஃபர்ஸ்ட் பேஜ் இஸ் எண்டிங் அட் ரோ நம்பர் 28. என்னோட ஃபர்ஸ்ட் பேஜ் 28ல எண்ட் ஆகுது பாட்டம்ல. ரைட் சைட்ல எங்க ஃபர்ஸ்ட் பேஜ் எண்ட் ஆகுதுன்னா டீல எண்ட் ஆகுது. பாட்டம்ல 28ல, ரைட் சைட்ல டீல எண்ட் ஆகுது. எல்லாருக்கும் இதே மாதிரி தான் இருக்குமான்னு சொல்ல முடியாது. உங்க சிஸ்டம்ல வேற, உங்க சிஸ்டம்ல 22வது பேஜ்ல கூட எண்ட் ஆகும், 72வது ரோல கூட எண்ட் ஆகலாம். பேஸ்ட் ஆன் யூர் ஸ்கிரீன் சைஸ், ஸ்கிரீன் ரெசல்யூஷன், ரோ சைஸ், காலம் சைஸ். இப்போ எனக்கு இங்க இருந்து பாட்டம்ல அடுத்த பேஜுக்கு போகணும், இங்க இருந்து ரைட் சைட்ல நெக்ஸ்ட் பேஜுக்கு போகணும். என்ன பண்ணலாம்? பேஜ் டவுன். உங்க கீபோர்ட்ல பேஜ் டவுன் ஒரு கீ இருக்கு. இல்ல சில கீபோர்ட்ல ஃபங்க்ஷன் பேஜ் டவுன் நீங்க பிரஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். சில கீபோர்ட்ல அந்த பேஜ் டவுன் ஸ்ட்ரெயிட்டாவே இருக்கும், சில கீபோர்ட்ல ஆரோ மார்க்குக்கு கீழே இருக்கும். ஆரோ மார்க் அப் ஆரோ டவுன் வரைக்கும் கீழே இருக்கும். இது என்ன பண்ணும்? நெக்ஸ்ட் பேஜ் மூவ் பண்றதுக்கு டவுன்வர்ட்ஸ், டவுன்வர்ட்ஸ்ல அடுத்த பேஜுக்கு மூவ் பண்ணலாம். டவுன்வர்ட்ஸ்ல நெக்ஸ்ட் பேஜ். அதேதான் பேஜ் அப், ஃபங்க்ஷன் பேஜ் அப். ஃபங்க்ஷன் பேஜ் அப் போட்டீங்கன்னா ப்ரீவியஸ் பேஜுக்கு போகும், அப்வர்ட்ஸ். கரெக்டா? பேஜ் அப், பேஜ் டவுன். உங்க கீபோர்ட்ல பேஜ் அப் சில கீபோர்ட்ல ஸ்ட்ரெயிட்டாவே இருக்கும், சில கீபோர்ட்ல ஆரோ மார்க்குக்கு மேல கீழே இருக்கும். பிஜி அப் டவுன் போட்டிருப்பாங்க சில கீபோர்ட்ல, சில கீபோர்ட்ல தனியா கூட இருக்கும். நான் பண்றேன் பாருங்க. அது அடுத்த ஷீட்டுக்கு சார், நான் பேஜுக்கு தான் சொல்றேன். நீங்க சொன்னது ஷீட்டு, நான் சொன்னது பேஜ். இப்ப இதான் பேஜ் 28 தான் ஃபர்ஸ்ட் பேஜ் முடியுது இல்லைங்களா? என்னோட முதல் பேஜ் 28வது ரோல முடியுது. நான் அடுத்த பேஜுக்கு போனேன் 29வது ரோ, அதான் என்னோட அடுத்த பேஜ். ஸோ அப்போ என்ன பண்ண போறேன்? பேஜ் டவுன். இங்க பாருங்க, அடுத்த பேஜ் 29வது பேஜ், 29வது லைன்ல இருந்து அடுத்த பேஜ், அடுத்த பேஜ், அடுத்த பேஜ், அடுத்த பேஜ், அடுத்த பேஜ். பேஜ் பை பேஜா போகும். பேஜ் அப் போட்டீங்கன்னா ப்ரீவியஸ் பேஜ் மேல போகும். ஓகே, இது மேல கீழே. லெஃப்ட் ரைட்டுக்கு எப்படி மூவ் பண்றது? லெஃப்ட் ஹேண்ட் சைட், ரைட் ஹேண்ட் சைட், நெக்ஸ்ட் பேஜ். அண்ட் ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் எவ்ரி ஒன் ப்ளீஸ் தயவு செஞ்சு கூடவே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏதாவது சேலஞ்ச் இருந்தால் ஸ்டாப் பண்ணி கேளுங்க, நான் எத்தனை தடவை ரிப்பீட் பண்றேன். ஐ கம் டு சிஸ்டம் அண்ட் சால்வ் இட் ஆல்சோ. ஆல்ட் பேஜ் டவுன். இல்ல சில கீபோர்ட்ல நீங்க என்ன பண்ணணும்? ஆல்ட் ஃபங்க்ஷன் பேஜ் டவுன். இது என்ன பண்ணும்? நெக்ஸ்ட் பேஜுக்கு மூவ் பண்ணும். ரைட் சைட்ல, ரைட் சைட் நெக்ஸ்ட் பேஜ், ரைட் ஹேண்ட் சைட். அதாவது ஏல இருக்கணும் இல்லைங்களா? அந்த டீக்கு அப்புறம் என்னது? யூ. அடுத்த பேஜ் யூ, ரைட் சைட்ல. அதேதான் ஆல்ட் பேஜ் அப், ஆல்ட் ஃபங்க்ஷன் பேஜ் அப், ப்ரீவியஸ் பேஜ் லெஃப்ட் சைட்ல. இந்த டிங்கு டிங்குன்னு சவுண்ட் வருதுன்னா அதுக்கு மேலே பேஜே இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் ஃபர்ஸ்ட் பேஜுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா தான் சவுண்டு வரும். ஓகே, நான் இப்போ ட்ரை பண்ணுறேன் பாருங்க. ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு பேஜ் டவுன், நெக்ஸ்ட் பேஜ் ரைட்ல, ரைட் 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 ரைட்ல மூவ் ஆகுது பாருங்க. அடுத்த பேஜ், அடுத்த பேஜ். ஆல்ட் பேஜ் அப் போடுங்க, ப்ரீவியஸ் பேஜ், ப்ரீவியஸ் பேஜ், ப்ரீவியஸ் பேஜ் லெஃப்ட் சைட்ல. ஓகே, ரெண்டுமே போடணும் சார். சில கீபோர்ட்ல எப்படி, சில கீபோர்ட் வேணா, சில கீபோர்ட்ல பேஜ் தனியா இருக்கும், அவங்க நேரடியா பண்ணிக்கலாம். சில கீபோர்ட்ல ஆரோ மார்க்குக்கு வேற கீக்கு மேல இருக்கும், அப்போ ஆல்ட் ஃபங்க்ஷன் போடும். ஐ திங்க் ஐ ஷோடு போத், நான் ரெண்டுமே தான் காமிச்சேன். சொன்ன சில கீபோர்ட்ல எப்படி, சில கீபோர்டு வைஸ் மாறும். உங்க கீபோர்ட்ல பேஜ் அப் பேஜ் டவுன் எங்க இருக்கு மேடம்? தனியா இருக்கா? அப்போ ஆல்ட் ஃபங்க்ஷன், ஆல்ட் ஃபங்க்ஷன் நார்மல் பேஜ் பேஜ் ஆல்ட் கீ. பேஜ் பேஜ்ல ஒர்க் ஆகுதுன்னா ஆல்ட் கீழ தான் எழுதுறோம். ஓகே,
தென் இங்க பாட்டம்ல ஒரு ஏரியா இருக்கு பாருங்க, இதுக்கு பேரு தான் this area we call this as sheet tab. இதுக்கு பேரு தான் நம்ம ஷீட் டேப்னு சொல்லுவோம். ஷீட் டேப்ல என்ன பண்ணலாம், இப்போ நம்ம ஷீட் நம்பர் இங்க ஓகே 6 ஷீட் தான் இருக்கு, சப்போஸ் 30-40 ஷீட் இருக்குன்னா இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஷீட்ல இருந்து செகண்ட் ஷீட்டுக்கு மூவ் பண்ணா அப்ப நீங்க என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் கீயை பிரஸ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் பேஜ் டவுன், சில லேப்டாப்ஸ்ல கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் பேஜ் டவுன். இது என்ன பண்ணோம், நெக்ஸ்ட் ஷீட்டுக்கு மூவ் ஆகும். நெக்ஸ்ட் ஷீட் இது வரைக்கும் நம்ம பார்த்தது பேஜ், இது வந்து நெக்ஸ்ட் ஷீட். இட் வில் மூவ் டு த நெக்ஸ்ட் ஷீட். கண்ட்ரோல் பேஜ் டவுன் வில் கோ டு த நெக்ஸ்ட் ஷீட். ஷீட் 1ல இருந்து ஷீட் 2, ஷீட் 3, ஷீட் 4, ஷீட் 5, ஷீட் 6 மூவ் பண்றது. அதே தான் கண்ட்ரோல் பேஜ் அப். கண்ட்ரோல் பேஜ் அப், மேபி இங்க ஸ்கிரீன்ல இடம் இல்லாதனால நான் இங்க டைப் பண்றேன். கண்ட்ரோல் பேஜ் அப். ஸோ கண்ட்ரோல் பேஜ் அப். ஆர் சில லேப்டாப்ஸ்ல நீங்க என்ன பண்ணணும், கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் பேஜ் அப். இது என்ன பண்ணும், ப்ரீவியஸ் ஷீட்டுக்கு மூவ் ஆகும். முன்னாடி ஷீட்டுக்கு ப்ரீவியஸ் ஷீட். நார்மல் பேஜ் அப் பேஜ் டவுன் மேல கீழே, ஆல்ட் பேஜ் அப் பேஜ் டவுன் லெஃப்ட் ரைட், கண்ட்ரோல் பேஜ் அப் பேஜ் டவுன் அடுத்த ஷீட் நெக்ஸ்ட் ஷீட். ஸோ இப்போ பாருங்க நான் நெக்ஸ்ட் ஷீட்டுக்கு மூவ் பண்ண போறேன். கண்ட்ரோல் பேஜ் டவுன் நெக்ஸ்ட் ஷீட், நெக்ஸ்ட் ஷீட், நெக்ஸ்ட் ஷீட், நெக்ஸ்ட் ஷீட். கண்ட்ரோல் பேஜ் அப் ப்ரீவியஸ் ஷீட், ப்ரீவியஸ் ஷீட், ப்ரீவியஸ் ஷீட். இது ஓகே, இது ஒரு 5-6 ஷீட் இருக்குனால பிரச்சனை இல்லை. சப்போஸ் எனக்கு ஒரு 50 ஷீட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, முதல் ஷீட்ல இருந்து 20வது ஷீட்டுக்கு ஜம்ப் பண்ணணும், 20வது ஷீட்டு இருந்து 40வது ஷீட்டுக்கு ஜம்ப் பண்ணணும். அப்ப என்ன பண்ணலாம், இங்க ஆரோ மார்க் ஏரியா இருக்கு பாருங்க. திஸ் ஆரோ மார்க் 2-3 மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்துருவோம். இந்த ஆரோ மார்க் ஏரியால போயிட்டு இங்க எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக், ஜஸ்ட் மேக் அ ரைட் கிளிக் ஆன் திஸ் ஆரோ மார்க் ஏரியா. இட் வில் ஷோ யூ த லிஸ்ட் ஆஃப் ஷீட்ஸ். நம்ம கிட்ட இருக்க ஷீட்டோட லிஸ்ட் வரும். 7, 8, 10 எவ்வளவு ஷீட் இருக்கோ அந்த ஷீட்டோட லிஸ்ட் வரும். இப்போ நான் நேரம் 6வது ஷீட்டுக்கு போகணும். Select that 6th sheet and say okay. It will go to that 6th sheet. ஸ்ட்ரைட்டா 6வது ஷீட்டுக்கு ஜம்ப் பண்ணிக்கலாம். ஒரு ஷீட்ல இருந்து இன்னொரு ஷீட்டுக்கு ஜம்ப் பண்றதுக்கு இந்த இடத்துல வச்சு நீங்க ரைட் கிளிக் பண்ணணும். அங்க இருந்து லிஸ்ட் ஆஃப் ஷீட் வரும். பட் இதுலயும் ஒரு சின்ன சேலஞ்சு, நீங்க மேனுவலா தான் ஷீட்டை செலக்ட் பண்ண முடியும். கேன் ஐ சர்ச் த ஷீட், அதான் அடுத்தது பார்க்க போறோம். சர்ச். இப்போ அந்த ஷீட்டோட பேரு தெரியும், ஆனா அந்த ஷீட் ஒரு 50வது லொகேஷன்ல இருக்கு. நான் இங்க போய் தேடி கண்டுபிடிச்சு பண்றது போல சர்ச் பண்ணி போலாம். அது நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஓகே, இதுக்கு பேரு ஷீட் டேப். இப்போ எனக்கு புது ஷீட் வரணும், நீங்க சொல்லுங்களேன். how can I insert a fresh new sheet? எனக்கு ஒரு புது 1 பிளஸ் வேற இன்னொன்னு ரைட் கிளிக். வெரி குட். 1 பிளஸ் சிம்பிள் போடலாம், இல்ல ரைட் கிளிக் பண்ணிட்டு இன்சர்ட் பண்ணலாம், இல்லனா நீங்க ஷார்ட்கட் கீ ஷிஃப்ட் F11. சில கீபோர்ட்ல ஷிஃப்ட் function F11 for inserting a new sheet. Okay. No shortcut key for deleting a sheet. ஒரு ஷீட்டை டெலீட் பண்றதுக்கு ஷார்ட்கட் கீ கிடையாது. அப்படியே இருந்தாலும் நான் சொல்லி தர மாட்டேன். ஏன்னா தெரியாம ஒரு ஷீட்டை டெலீட் பண்ணிட்டீங்கன்னா ரெக்கவர் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். முடியாதுன்னு சொல்ல, கஷ்டம். ஒரு டேட்டாவை டெலீட் பண்ணீங்கன்னா கண்ட்ரோல் இசட்னு ஒன்று இருக்கு, அன்டூ பண்ணி கொண்டு வரலாம். ஒரு ஃபைலை டெலீட் பண்ணீங்கன்னா கூட இந்த ரீசைக்கிள் பின்னில் இருக்கும், கொண்டு வந்துடலாம். பட் ஒரு ஷீட்டை டெலீட் பண்ணீங்கன்னா கேர்ஃபுல். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த ஷீட்டை நான் அப்படியே ரைட் கிளிக் பண்ணி டெலீட்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். ஒரு மெசேஜ் வருது பாருங்க. என்ன மெசேஜ்? மைக்ரோசாஃப்ட் வில் பர்மனன்ட்லி டெலீட் த ஷீட், டு யூ வாண்ட் டு கண்டினியூ. என்ன சொல்லுது? பர்மனன்ட்லி டெலீட் த ஷீட். அதனால கேர்ஃபுல். ஒரு ஷீட்டை டெலீட் பண்றது முன்னாடி கேர்ஃபுல்லா இருக்கு. இந்த மாதிரி மெசேஜ் ஏதாவது வந்தா நம்ம பாதி நேரம் அது பாதியில் படிக்கிறதே கிடையாது. நம்ம ஓகே கொடுத்து வெளில வந்துடுவோம். ஆன்லைன் அக்ரிமெண்ட் மாதிரி ஏதாவது ஆன்லைன் அக்ரிமெண்ட்டை படிச்சிருக்குமா, ஓகே கொடுத்தாதான் அடுத்த ஸ்டெப்புக்கே போக முடியும். அந்த மாதிரி தான் இதுவும் படிக்கிறதே கிடையாது, கேன்சல் பண்ணிட்டு வந்துடுவீங்க. பாசிபிள் இல்லைன்னு சொல்ல, டஃப்னு சொன்னேன். சேவ் பண்ணாம க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணணும், அந்த மாதிரி சில கான்செப்ட் இருக்கு. இல்லை அது ஒரு ஸ்டோர் எடுத்துருக்கோம் ஒரு பஃபரில், அங்கேருந்து கொண்டு வரணும், கொஞ்சம் கஷ்டப்படணும். அதான் அதனால கேர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்றேன். ஓகே, அது மாதிரி மெசேஜ் ஏதாவது வந்தால் தயவு செஞ்சு படிங்க. அதை என்ன கொடுத்துருக்காங்க மெசேஜ், நிறைய பேர் அது படிக்கிறதே கிடையாது. ஓகே கொடுத்துட்டு வெளில வந்துடுறோம்.
ஆட்டோ சேவே ப்ராப்ளமா? பட் இல்லை சார், அது ப்ராப்ளம் இல்லை. அது ஆட்டோ சேவாக இருந்தாலும் சரி, ஃபைலில் போயிட்டு ஆப்ஷனில் போனீங்கன்னா சேவ் போனால் சேவ் ஒரு இடத்துல ஆகும் சார். நம்மளுடைய ஃபைலு ரெக்கவரி வெர்ஷன் வைஸு இந்த ரெக்கவரி இடத்துல போய் உக்காந்துட்டு இருக்கோம். 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை சேவ் ஆகுது இல்லையா, அந்த ரெக்கவரி இந்த இடத்துல போய் உக்காந்துருக்கோம். அதை வச்சு நீங்கள் ரெக்கவர் பண்ணலாம். அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சேவும் ஆகும். அந்த சேவ் பண்ண இப்போ நீங்கள் காலையில் சேவ் பண்ணது இப்போ கொண்டு வரணும். காலைல 10 மணிக்கு பண்ணது இப்போ எனக்கு கொண்டு வரணும் கூட அந்த ரெக்கவரியில் இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ரெக்கவரி என்னோட சிஸ்டமில் எங்கே இருக்குது பாருங்கள். ஆட்டோ ரெக்கவரி, ஃபைல் லொக்கேஷன், சி டிரைவு, யூசரு, இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்குது. இப்போ இந்த லொக்கேஷனை நான் செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ ஒன்றும் பெரிய சேஞ்சு நான் பண்ணலை சொல்கிறேன். இப்போ காலையிலேருந்து இந்த ஃபைலை ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய வேலை செஞ்சுருக்கீங்க காலிலேருந்து. இது ஒரே ஃபைலில் ஒர்க் பண்ணி அவர் சொன்ன மாதிரி சேவ் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஆட்டோ சேவ் ஆகிட்டே இருக்கும். எனக்கு காலையில் பண்ணதோடைய வெர்ஷன் என்னன்னு பார்க்கணும். ஏன்னா நிறைய சேஞ்சஸ் பண்ண திரும்ப நான் அந்த இடத்துக்கு போனேன் லொக்கேஷனுக்கு. நான் இங்கே இருக்கு பாருங்க, பேசிக்ஸ் ஆஃப் எக்ஸல் தான். பட் ஸ்டில் கேட்டதுனால நான் சொல்கிறேன். இந்த ஆட்டோ ரெக்கவரி லொக்கேஷன் இருக்கு இல்லையா, அதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர், ஏதாவது ஒரு விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் யூஸ் பண்ணுறதுக்கும் ஷார்ட்கட் கீ இருக்குது. விண்டோஸ் இ, உங்கள் கீபோர்டில் விண்டோஸை ப்ரெஸ் பண்ணிகிட்டே இ, இல்லைனா ஏதாவது ஒரு விண்டோஸ் மை டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது ஓப்பன் பண்ணிக்கோங்க. விண்டோஸ் இ, அதில் மேலே போனீங்கன்னா இங்கே அட்ரஸ் பார் இருக்கு பாருங்கள். இந்த அட்ரஸ் பாரில் போயிட்டு அந்த லொக்கேஷன் ஒன்று நான் காப்பி பண்ண பாருங்கள். லொக்கேஷன், அந்த லொக்கேஷனை அப்படியே பேஸ்ட் பண்ணுங்கள். கண்ட்ரோல் வி, என்டர். நம்ம காலையில் பண்ண வெர்ஷன் எல்லாம் இங்கே நீ காலையிலேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இல்லைங்களா, இது பாருங்க 01 பிவட். இங்கே அதெல்லாம் ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். முக்கியமான சேஞ்சஸ்லாம் எப்போ பண்ணணும் அதெல்லாம் ஸ்டோர் ஆகிட்டு இருக்கு பாருங்க. 10.48க்கு ஒரு வெர்ஷன் இருக்குது, 10.11க்கு ஒரு வெர்ஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய வெர்ஷன் இருக்கும். நீங்கள் அங்கே போய் அதை திரும்ப கொண்டு வரலாம். தான் சொன்னேன், ஈஸி கொண்டு வரதுக்கு. அதுக்கு தான் சார் அந்த ஆட்டோ சேவ் ஆகிறதுக்கான மெயின் ரீசன். நம்ம வெர்ஷனை ரெக்கவர் பண்ணலாம். ரைட். ஆனால் ஷீட்டுக்கு மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. டெலீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் பி கேர்ஃபுல் ஆன் டெலீட்டிங் அ ஷீட். ரைட். சரி, இன்னொரு கொஸ்டின், எத்தனை ஷீட் நம்ம பண்ணலாம்? எனி ஐடியா? ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? ஒரு ஷீட் தான் லிமிட்டு. ஆக்சுவலாக மைக்ரோசாஃப்ட்ல என்ன சொல்றாங்கன்னா அன்லிமிட்டெட், எவ்வளோ ஷீட் வேணாலும் இன்சர்ட் நீங்கள் பண்ணிக்கிட்டே போகலாம். பட் என்னோட சஜஷன், try to have maximum of 255. இது suggestion. I'm not dictating it. I'm just giving a suggestion. Try to have maximum of 255. 255க்கு மேலே போனால் இன்சர்ட் ஆகாதா? ஆகும். பட் என்னன்னா ஸ்லோவாகிடும், சிஸ்டம் ரொம்ப ஸ்லோவாகிடும். தப்பான ஆன்சர் காமிக்கும், ராங் ரிசல்ட். 10,000க்கு பதில் 5,000 காமிக்கும். அதான் ப்ராப்ளம். எரர் வந்தால் கூட பரவாயில்ல, கண்டுபிடிச்சிடலாம். ஏதோ எரர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். 10,000க்கு பதில் 5,000னா நமக்கு ஏதோ ஆன்சர் வருது போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு கண்ணு மட்டும் போயிட்டு இருப்போம். பட் ட்ரை டு ஹாவ் மேக்ஸிமம் ஆஃப் 255 ஷீட்ஸ். சரி, 255 ஷீட்ஸ்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏதோ 6 ஷீட் இருக்கு, நான் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடுவேன். என்கிட்ட 6 ஷீட் தான் இருக்கு. 200 ஷீட் இருக்குன்னா நான் உட்காந்து கவுண்ட் பண்ணிட்டே இருக்க முடியும் எத்தனை ஷீட் நம்ம கிட்ட இருக்குன்னு. அதுக்கு தான் ஒரு ஃபீச்சர் இருக்கு. இந்த ஸ்டேட்டஸ் பார், இதுக்கு பேரு இந்த பாட்டம்ல இருக்கு பாருங்க, இந்த ஏரியாவுக்கு பேரு நாம என்ன சொல்லுவோம்? ஸ்டேட்டஸ் பார்னு சொல்லுவோம். நம்ம ஃபைலோடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலா இந்த ஃபீச்சர், இப்போ நான் சொல்ல போற ஃபீச்சர் வேர்டு பவர் பாயிண்ட்ல இருக்கு ஆல்ரெடி. வேர்டு பவர் பாயிண்ட் நீங்க பாத்துருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. மைக்ரோசாஃப்ட் வேர்டையோ இல்லை மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்டையோ நீங்க ஓப்பன் பண்ணி, சப்போஸ் நான் பவர் பாயிண்டே ஓப்பன் பண்றேன்னு வச்சுக்கலாம். when I open Microsoft PowerPoint and I open a presentation, பாட்டம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும், ஸ்லைடு 1 of 1. ஸோ எத்தனை ஸ்லைடு இன்சர்ட் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்லைட் நம்பர் மாறிக்கிட்டே இருக்கும். கரெக்டுங்களா? 10 ஸ்லைடு இருக்குன்னா உங்ககிட்ட என்ன காமிக்கும்? 10 of 1, 2 of 10, 3 of 10. 10 ஸ்லைடு இருக்கு, அதுல நம்ம 3வது ஸ்லைட்ல இருக்கும், 4வது ஸ்லைட்ல இருக்கும் காமிக்கும். இதே தான் வேர்ட்லையும் காமிக்கும், பேஜ்னு காமிக்கும். இங்க ஸ்லைடு, அங்க பேஜ். இந்த கான்செப்ட் பவர் பாயிண்ட்ல இல்லாம எக்ஸல், இப்போ எக்ஸல்லையும் வந்திருக்கு. என்ன பண்ணலாம்? இந்த ஸ்டேட்டஸ் பார் இருக்கு பாருங்க, இந்த ஏரியா அங்க வச்சு ஏதாவது ஒரு இடத்துல வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்க. ஸ்டேட்டஸ் பார்ல ஏதாவது ஒரு இடத்துல, இந்த இடம் தான் கிடையாது, அந்த கிரே ஏரியா இருக்கு பாருங்க, அதுல ஏதாவது ஒரு இடத்துல வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ண உடனே மேல இருந்து டாப்ல இருந்து ஃபோர்த் ஒன் ஷீட் நம்பர் இங்க இருக்கு பாருங்க, ஷீட் நம்பர். இதை டிக் அடிக்கணும், அதை டிக் பண்ணி விட்டுருங்க. ஸோ நமக்கு எத்தனை ஷீட் இருக்குன்றதை காமிச்சிடும். ஸோ ரைட் கிளிக், ஷீட் நம்பர்.
இப்போ எஸ்கேப் பண்ணி வெளில வரேன். இங்கே பாட்டமில் எத்தனை ஷீட், how many sheets we have? Totally we have 6 sheets. We are in sheet number 1. மொத்தம் 6 ஷீட் இருக்கு. நம்ம இப்போ முதல் ஷீட்ல இருக்கும். இதை வச்சு நீங்க பாத்துக்கலாம். சப்போஸ் 255க்கு மேல போகுதுன்னா அவாய்ட் பண்ணிக்கணும். ஒரு 250 அந்த மாதிரி வச்சுக்கணும். அதுக்கு மேல போயிடாதீங்க, ஸ்லோவாயிடும், எரர் வரும். சரி, இன்னொரு அட்வான்டேஜ் இருக்கு. நான் இப்போ ஒரு ஷீட்ல இருந்து இன்னொரு ஷீட்டுக்கு ஜம்ப் பண்றதுக்கு என்ன பண்ணலாம், இங்க ரைட் கிளிக் பண்ணி ஜம்ப் பண்ணலாம் அந்த ஷீட்டுக்கு. இது ஓகே. சப்போஸ் 50 ஷீட் இருக்குன்னு வச்சுக்கலாம். எனக்கு ஷீட் நம்பர் இங்க தேடி கண்டுபிடிச்சு போறதுக்கு பதிலா செகண்ட் மெத்தட், இங்க ஷீட் நம்பர் டிஸ்பிளே ஆகுது பாருங்களேன். இந்த ஷீட் நம்பர்ல இங்க போயிட்டு அந்த ஷீட் நம்பர் டிஸ்பிளே ஆகிற இடத்துல போயிட்டு சும்மா ஒரு கிளிக் அடிங்க. இங்க போயிட்டு இந்த ஷீட் நம்பர் டிஸ்பிளே ஆகிற இடத்துல ஒரு கிளிக் அடிங்க. ரைட் சைட்ல நேவிகேஷன் அப்படின்னு ஓபன் பண்ணி அந்த ஷீட்டோட லிஸ்ட் வரும். ஷீட்டு, டேபிள், நீங்க ஒரு ஷீட்ல 4-5 டேபிள் இருக்குன்னா அந்த 4-5 டேபிளோட லிஸ்ட் கூட வரும். இல்ல இன்னொரு அட்வான்டேஜ் என்ன, எனக்கு ஷீட் நேம் தெரியும், ஆனால் அந்த ஷீட் எங்கே இருக்குன்னு தெரியாது, தேடி கண்டுபிடிக்கும். இப்போ நான் வந்து 5வது ஷீட்டுக்கு போனோம், EX05 டைப் பண்ணால் நேராக அந்த ஷீட்டுக்கு போயிடலாம். 5வது ஷீட்டில் ஒரு பர்டிகுலர் டேபிள் இருக்கு கீழே, அந்த டேபிளை செலக்ட் பண்ணால் அந்த டேபிள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டேபிளும் செலக்ட் ஆகிடும். இல்லை ஒரு சார்ட் இருக்கு, சார்ட்டை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். பிக்சர் இருக்கு, பிக்சரை செலக்ட் பண்ணிக்கணும், செலக்ட் பண்ணிக்கலாம். நேவிகேஷன், இந்த நேவிகேஷன் எப்படி ஓப்பன் பண்ணணும், இந்த ஷீட் நம்பர் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணணும். ஆனா இன்னொரு கொஸ்டின், இந்த நேவிகேஷன் இந்த ஷீட் நம்பர் இருந்தாதான் இந்த நேவிகேஷன் பண்ண முடியுமா? எனக்கு ஷீட் நம்பர்லாம் வேணாம், ஆனா நேவிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எஸ், தாராளமா பண்ணலாம். வியூன்ற டேப்குள்ள போயிடுங்க. அண்டர் தட் வியூ டேப் இங்க இருக்கு பாருங்க நேவிகேஷன். வியூ டேப் கீழே போனாலும் நேவிகேஷன் இருக்கும், ரெண்டும் ஒண்ணுதான். அந்த ஷீட் நம்பர்ல போயிட்டு நேவிகேஷன் கொடுத்தாலும் ஓகே, இல்ல வியூன்ற டேப்குள்ள போயிட்டு நேவிகேஷன் கொடுத்தாலும் ஓகே. போத் ஆர் சேம், ரைட்? இந்த ஷீட்ல வந்து நான் வந்து ஷீட் நம்பர் நான் பண்ணிட்டேன். வேற ஒரு எக்ஸல் ஓபன் பண்ணா இதெல்லாம் காட்டுமா? கண்டிப்பா இருக்கும். ஷீட்டுக்கு இதுக்கு தான பண்ணி எக்ஸல்ல தான பண்ணிருக்கீங்க. இட்ஸ் காமன் ஃபார் ஆல் தி என்டையர் எக்ஸல். இந்த ஷீட் நம்பர் தான சொல்றீங்க. ஷார்ட்கட்னா என்ன சொல்லுவீங்க? அதான் சொல்றேன், அது எல்லா எக்ஸலுக்கும். இனிமேல் நீங்க ஓபன் பண்ற எல்லா எக்ஸலுக்கும் வந்துடும். ஏன்னா ஸ்டேட்டஸ் பார் தான் இது, இந்த எக்ஸலுக்கு இல்லை, காமன் டு எவ்ரி. இது இப்போ பண்ற செட்டிங்ஸ் குளோபல் தான், எல்லாத்துக்கும் ஸ்டேட்டஸ் பார் குளோபல். ஷார்ட்கட் கீ அந்த எக்ஸலுக்கு ஜம்ப் பண்ணிட்டு அப்புறம் நீங்க நேவிகேஷன் போகலாம். அந்த ஏன்னா இப்போ இந்த எக்ஸலுக்கும் அதே ஷீட் நேம் இருக்கும், அதுக்கும் ஷீட் நேம் இருக்குமே, ஜம்ப் பண்ண முடியாது. அந்த எக்ஸலுக்கு போயிட்டு அப்புறமா நீங்க நேவிகேஷன் பண்ணலாம். அந்த எக்ஸலுக்கு போறதுக்கு ஷார்ட்கட் கீ இருக்கு, அதை நம்ம பார்க்கலாம். நவ் இன்னொன்னு விஷயம், நம்ம கிட்ட எத்தனை ஷீட் இருக்குன்னு பார்த்துட்டோம். எத்தனை ஷீட்ல எவ்வளவு செல்லு ஃபில் ஆயிருக்கு, எவ்வளவு ஃபார்முலா இருக்கு, எவ்வளவு டேபிள் இருக்கு. ஏன்னா அது கிளீனிங் அப்புக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ என்ன பண்ணுவோம், இதே ஷீட் டேப்ல இதே ஸ்டேட்டஸ் பார்ல ஏதாவது ஒரு இடத்துல வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்க. அதே ஸ்டேட்டஸ் பார்ல ஏதாவது ஒரு இடத்துல ரைட் கிளிக் பண்ணா இப்ப மேல இருந்து 4வது நம்ம யூஸ் பண்ணல ஷீட் நம்பர், அதுக்கு கீழே ஒண்ணு இருக்கு பாருங்க, ஒர்க் புக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இந்த ஒர்க் புக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கிளிக் பண்ணுங்க. ஒர்க் புக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கிளிக் பண்ண உடனே பாட்டம்ல ஷீட் நம்பருக்கு பக்கத்துல உங்களுக்கு ஒர்க் புக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு ஒன்று வந்திருக்கு பாருங்க. முதல்ல ஒர்க் புக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை டிக் பண்ணணும். பண்ணதுக்கு அப்புறம் இங்க வந்திருக்கும். இப்போ இந்த ஒர்க் புக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா இன்னும் சில இன்ஃபர்மேஷன், எக்ஸ்ட்ராவான இன்ஃபர்மேஷன். இப்போ நீங்க கரண்ட் ஷீட் அதை கிளிக் பண்ணா கரண்ட் ஷீட்ல இப்போ இந்த ஷீட்ல எது என்னோட லாஸ்ட் செல்லு, எவ்வளவு செல்லுல டேட்டா இருக்கு, எவ்வளவு டேபிள் இருக்கு, எவ்வளவு செல்ல ஃபார்முலா இருக்கு, மொத்தம் எத்தனை ஷீட், மொத்தம் எத்தனை செல்ல டேட்டா இருக்கு, எத்தனை செல்லு, எத்தனை டேபிள், எத்தனை ஃபார்முலான்ற உங்க ஒர்க் புக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இது எப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ். அன்வான்ட் ஏதாவது செல்ஸ் இருக்கு, அன்வான்ட் ஃபார்முலாஸ் இருக்குன்னா அது எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதை எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் அடுத்த செஷன்ல. ஓகே, இது ஒர்க் புக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இந்த ஒர்க் புக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இங்க போய் தான் பார்க்க முடியுமா? வேற ஏதாவது மெத்தட் இருக்கா? இருக்கு. ரிவ்யூன்ற டேப்குள்ள போனீங்கன்னா அங்க வந்திருக்கு பாருங்க ஒர்க் புக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ரிவ்யூல போனாலும் ஒர்க் புக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். நீங்க கீழே அங்க ஸ்டேட்டஸ் பார்ல போய் ஒர்க் புக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பண்ணாலும் ஓகே, இல்ல ரிவ்யூன்ற டேப்குள்ள போய் ஒர்க் புக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பண்ணாலும் ஓகே. ரைட்டா? சரி, நவ் இது எல்லா வெர்ஷன்லயும் இருக்கு, பட் லேட்டஸ்ட் வெர்ஷன்ல கொஞ்சம் அப்டேட் பண்ணிருக்காங்க. என்னது, இப்ப நான் இந்த சேல்ஸ் பிரைஸ் மார்ஜின் இருக்கு இல்லையா, இது ஒரு 4 செல் 5 செல்ல நான் சும்மா செலக்ட் பண்றேன்.
When I select it, on the bottom you can see there are three formulas available. 3 formula கீழ வந்திருப்பாரு. Average, count, sum. எனக்கு வேற ஃபார்முலாவும் கொண்டு வரலாம். அக்ரிகேட்டட் ஃபார்முலா மட்டும் தான் இங்க வரும். அக்ரிகேட் பண்றது வேற ஃபார்முலா, அக்ரிகேஷன், சம், ஆவரேஜ், கவுண்ட், அந்த மாதிரி அக்ரிகேட்டட் ஃபார்முலா தான் இங்க வரும். இதை தவிர வேற ஃபார்முலா எனக்கு வரணும். என்ன பண்ணலாம், இந்த ஸ்டேட்டஸ் பார்ல அப்படியே வச்சு திரும்பவும் ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ண உடனே ஏற்கனவே ஆவரேஜ் டிக் ஆயிருக்கு, கவுண்ட் டிக் ஆயிருக்கு, நியூமெரிக்கல் கவுண்ட் டிக் ஆயிருக்கு, மினிமம் மேக்சிமம். ஸோ இந்த நியூமெரிக்கல் கவுண்ட்டை ஒரு டிக் பண்றேன், மினிமம் ஒரு டிக் பண்றேன், மேக்சிமம் ஒரு டிக் அடிக்கிறேன். ஸோ எனக்கு என்னென்ன ஃபார்முலா வேணுமோ அதெல்லாத்தையும் ஒரு டிக் அடிச்சுக்கிறேன். ஸோ ஐ வாண்ட் ஆவரேஜ், ஐ வாண்ட் கவுண்ட், ஐ வாண்ட் நியூமெரிக்கல் கவுண்ட், ஐ வாண்ட் மினிமம், ஐ வாண்ட் மேக்சிமம், ஐ வாண்ட் சம். நவ் ஐ பிரஸ் எஸ்கேப் டு கம் அவுட் ஆஃப் இட். இப்போ நான் எஸ்கேப் பண்ணி வெளில வந்தா நம்ம கிளிக் பண்ண ஃபார்முலாஸ் எல்லாம் இங்க வந்திருக்கும். ஆவரேஜ், கவுண்ட், நியூமெரிக்கல் கவுண்ட், மினிமம், மேக்சிமம், சம். பட் நீங்க கேட்கலாம், இதனால என்ன பர்பஸ், இதெல்லாம் பழைய வெர்ஷன்லயே இருக்கே, புது வெர்ஷன்ல என்ன சேஞ்ச்? புது வெர்ஷன்ல ஒரு சேஞ்ச் இருக்கு. அதுக்கு முன்னாடி நீங்க சொல்லுங்க. இங்க சம்முனா எல்லாருக்கும் தெரியும் டோட்டல். மேக்சிமம்ன்றது லிஸ்ட்ல ஹையஸ்ட் எது, மினிமம்ன்றது அதுல லோயஸ்ட் எது. அதே மாதிரி நியூமெரிக்கல் கவுண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுமே 7 எது? நியூமெரிக்கல் கவுண்ட் எதை கவுண்ட் பண்ணோம்? நம்பர் மட்டும். ஆனா கவுண்ட் நம்பரா இருந்தாலும் சரி, டெக்ஸ்டா இருந்தாலும் சரி, டேட்டா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் கவுண்ட். இங்க ரெண்டுமே 7 வரதுக்கான ரீசன் என்னது? நான் செலக்ட் பண்ணது எல்லாமே நம்பர்ஸ் தான். இதுவே நான் ஹெட்டிங்கோட சேர்த்து செலக்ட் பண்ணும்போது இப்ப டிஃபரன்ஸ் வந்திருக்கும் பாருங்க. கவுண்ட் வந்து 8, நியூமெரிக்கல் கவுண்ட் வந்து 7. ஸோ நான் செலக்ட் பண்ண 8 செல்லுல வேல்யூ இருக்கு, 7 செல்லுல நம்பர் இருக்கு. பட் இதுல என்ன புது சேஞ்ச்? இப்போ ஒரு உதாரணத்துக்கு, இப்போ நான் ஒரு 4 செல்லை செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ இதோடைய டோட்டல் ஏதோ வருது 80,760. இந்த டோட்டலை நான் வேற ஒரு இடத்துல கொண்டு வந்து வைக்கணும்னு நினைக்கிறேன். ஐ வாண்ட் டு பிரிங் த டோட்டல் இன் சம் அதர் ஏரியா இந்த செல். செலக்ட் பண்ணிக்கிங்க. எது வேணும், எந்த ஃபார்முலா வேணும், சம்மா, ஆவரேஜா, கவுண்டா, மேக்ஸ், எந்த ஃபார்முலா வேணுமோ அந்த ஃபார்முலாவுக்கு நேராக போய் ஒரு கிளிக் அடிங்க. சும்மா ஒரு கிளிக். இப்போ எனக்கு இந்த 80,760 வரணும். அதை ஒரு கிளிக் பண்ணி சும்மா ஒரு கிளிக் பண்ணிட்டு வேற ஒரு செல்லுல போயிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. Ctrl V, ஷார்ட்கட் கீ ஃபார் பேஸ்டிங். தட் வேல்யூ வில் கெட் பேஸ்டட். அந்த வேல்யூ பேஸ்ட் ஆகிடும். ஃபார்முலா இல்லை, வேல்யூ. ஃபார்முலா கிடையாது, வேல்யூ. இங்கே சேஞ்ச் ஆனால் சேஞ்செலாம் ஆகாது, வெறும் வேல்யூ தான் பேஸ்ட் ஆகும். ஃபியூச்சரில் வரலாம், ஏன்னா இந்த சேஞ்சை இப்போ தான் ரீசெண்ட் டேஸில் தான் வந்திருக்கு. ஃபியூச்சரில் ஃபார்முலா கூட காப்பி ஆகும். இப்போ ஃபார்முலா காப்பி ஆகாது, ஒரு வேல்யூ மட்டும் தான் காப்பி ஆகும். திரும்ப சொல்கிறேன், செலக்ட் த ரேஞ்ச். எந்த ஃபார்முலா வேணும்? இப்போ எனக்கு ஆவரேஜ் வரணும். ஆவரேஜை ஒரு கிளிக் அடிக்கிறேன். வேற ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு Ctrl V போட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அந்த ஆவரேஜ் வேல்யூ வில் கெட் பேஸ்டட். இது புது ஃபீச்சர். பழைய ஃபீச்சர்ல அந்த ஃபார்முலாலாம் வரும். இந்த மாதிரி காப்பி பண்ணி நீங்க பேஸ்ட்லாம் பண்ண முடியாது. ஓகே, ரைட். இந்த 3 வியூ இருக்கு பாருங்க. 3 types of view. Normal view, page layout view, page break preview. These 3 views are specific for arranging the page setup and taking a printout. ஒரு printout ரெடி பண்ணி பேஜ் செட்டப் ரெடி பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப பேசிக்ஸ் ஆஃப் எக்ஸல். தேவைப்படுதுன்னா டைம் வந்துச்சுன்னா நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஸோ பிளஸ் அண்ட் மைனஸ் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இட் இஸ் ஃபார் ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட். 4 மெத்தட். ஃபர்ஸ்ட் மெத்தட், மவுஸை யூஸ் பண்ணி பிளஸ் போட்டா இன்க்ரீஸ் ஆகும், மைனஸ் போட்டா டிக்ரீஸ் ஆகும். சாரி, பிளஸ் போட்டா இன்க்ரீஸ், மைனஸ் போட்டா டிக்ரீஸ். இங்க பிளஸ் ஃபார் இன்க்ரீசிங், மைனஸ் ஃபார் டிக்ரீசிங். இது மவுஸை மட்டும் யூஸ் பண்ணா. இதுவே நீங்க கீபோர்டு வித் மவுஸ் பண்ணா என்ன பண்ணலாம்? கண்ட்ரோல் கீயை பிரஸ் பண்ணிக்கிட்டே ஸ்க்ரால். மவுஸ் ஸ்க்ரால் இருந்தா, மவுஸ் யூஸ் பண்றீங்களா அந்த டெஸ்க்டாப் லேப்டாப் இல்ல, மவுஸ் ஸ்க்ரால் இருந்தா ஸ்க்ரால் அப், ஸ்க்ரால் டவுன், இந்த மாதிரி மேலே கீழே ஸ்க்ரால் பண்ணிக்கலாம். 3வது மெத்தட், டச் பேட். உங்க லேப்டாப்ல டச் பேட் இருக்கு இல்லைங்களா? மொபைல்ல எப்படி பண்ணுவோம்? 2 ஃபிங்கரை யூஸ் பண்ணி ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட் பண்ணுவோம் இல்லையா? அதே கான்செப்ட் தான் இங்க. யூ கேன் யூஸ் த டச் பேட் அண்ட் யூ கேன் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் த ஜூம் பர்சன். ஆக்சுவலா இது உங்க லேப்டாப்ல எப்போ வந்துருச்சு, மொபைல்லாம் இப்போதான் வந்திருக்கு. ஸோ இது மாதிரி இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் நீங்க இந்த டச் பேட்ல. லேப்டாப்போடைய டச் பேட்ல இன்க்ரீஸ் டிக்ரீஸ் யுவர் ஜூம் பர்சன்ட். இன்னொன்னு, இந்த டச் பேட் மூலமா ஒரு பெரிய அட்வான்டேஜ், நீங்க ஃபாஸ்டா மூவ் பண்றது. இப்ப ரைட் சைட்ல நான் மூவ் பண்ணணும், எனக்கு வந்து ஒரு 1000 ரோஸ் 1000 காலம்ஸ் இருக்கு.
எனக்கு ரைட் சைடில் வேகமாக மூவ் பண்ணணும்னா இந்த டச் பேடில் யூ கேன் மூவ் இட் வெரி ஃபாஸ்டர். பாருங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இப்போ சிஎம்முக்குலாம் எவ்வளோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துச்சு பாருங்கள். ரைட் சைடில் இப்படி வேகமாக மூவ் பண்ணிக்கலாம், லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணலாம், டாப்ல மூவ் பண்ணலாம், பாட்டம்ல மூவ் பண்ணலாம். யூ கேன் யூஸ் இட் ஆன் த டாப், யூ கேன் மூவ் இட் ஆன் த பாட்டம் வெரி ஈஸிலி யூசிங் த டச் பேட் 2 fingers. ஓகே, இது மூணாவது மெத்தட். நாலாவது மெத்தட், இதுல ஒரு சின்ன பக்கு, சின்ன இஷ்யூஸ் இருக்கு. ஏன்னா விண்டோஸோடைய ஷார்ட்கட் கீக்கும் அதுக்கும் ஒரு சின்ன கொலாப்ஸ் இருக்கு. ஃபியூச்சர்ல கூடிய விரைவில் சரி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு அந்த ஷார்ட்கட் கீயை நோட் பண்ணிக்கங்க. சில பேருக்கு ஒர்க் ஆகலாம், சில பேருக்கு ஒன்று ஒர்க் ஆகலாம், ஒன்று ஒர்க் ஆகாம போகலாம், சில பேருக்கு ரெண்டுமே கூட ஒர்க் ஆகாம போகலாம். இருந்தாலும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஷார்ட்கட் கீ Ctrl Alt Plus. இது எதுக்கு? டு இன்க்ரீஸ் த ஜூம் %. Ctrl Alt minus ஃபார் டிக்ரீசிங் த ஜூம் %. ஒர்க் ஆகுதா? ரெண்டுமே ஒர்க் ஆகலையா? இல்லை ஏதாவது ஒன்று ஆகுதா? அட்லீஸ்ட் ரெண்டுமே ஒர்க் ஆகலையா? சுத்தம். ஆக்சுவலா என் சிஸ்டம் படி எனக்கு Ctrl Alt Plus ஒர்க் ஆகுது, ஜூம் ஒர்க் ஆகுது. Ctrl Alt மைனஸ் எனக்கு சரியா வரல. அது விண்டோஸோட ஜூமிங்க்கு போயிடுச்சு. அதனால் சில கீபோர்டில் ஒர்க் ஆகும், சில கீபோர்ட் இன்னும் சில இந்த சின்ன பக்ஸ்லாம் இருக்கு. ஐ திங்க் தட் வில் பி சால்வ்டு சூனர். இப்போதைக்கு நோட் மட்டும் பண்ணி வச்சுங்க. ஓகே, டன். ஸோ கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 1 ஹவருக்கு மேலே வி ஹவ் சீன் ஒன்லி த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல். ஆக்சுவலாக பேசிக்ஸ் கூட நம்ம பார்க்கல, இன்ட்ரோடக்ஷன் தான் பார்த்துருக்கோம். இது வரைக்கும் பேசிக்ஸ் ஆஃப் எக்ஸலோ எதுவுமே பார்க்கல. என்னென்ன எக்ஸல்ல இருக்குன்ற ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் பார்த்துருக்கோம். அவ்வளோதான். எனி கொஸ்டின்ஸ், டவுட்ஸ்? 2 ஃபிங்கர் வச்சு இல்லை எப்படி ரைட்ல இப்படி 2 ஃபிங்கர் வச்சு பண்ணணும். என்னன்றது கொஸ்டின். எஸ், any other things? சொல்ல போனா இதெல்லாம் வந்து பேசிக்ஸ்ல இன்ட்ரோடக்ஷன்லயே பார்ப்போம். பட் இது ரொம்ப எசென்சியல்ஸ்ன்றதுனால ஐ ஹவ் கவர்டு திஸ். நாம நேரா எடுத்த உடனே பிவட் அப்படின்னு போறதுக்கு முன்னாடி இந்த எசென்சியல்ஸ்லாம் நீங்க தெரிஞ்சுட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ன்றதுனால தான் ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஓகே, 10 கான்செப்ட் போலாமா? ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ண போற கான்செப்ட் பிவட் தான். நேரா பிவட்ல ஸ்டார்ட் பண்ண போறோம். எக்ஸசைஸ் நம்பர் 1க்கு வந்துருங்க. எக்ஸசைஸ் நம்பர் 1ல ஒரு சின்ன டேபிள் இருக்கு. இது ஒரு சாம்பிள் டேட்டா, சாம்பிள் டேபிள் தான். இந்த டேபிள்ல வி ஹேவ் சம் டேட்டாஸ். தேவையில்லாத மேல இருக்கிறதுலாம் நான் இப்போதைக்கு டெம்பரரியா ஐ எம் டெலிட்டிங் திஸ். So we have some table: sales region, vehicle, part number, platform, commodity group, material cost, conversion cost, overhead cost, sales price and margin. இது ஒரு டேபிள். ஸோ இந்த டேபிள் கரெக்டாக தான் இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த டேபிள் எதுவும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் இந்த டேபிள் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, க்ளீன் அப் பண்ணணும், இதில் ஃபார்முலா ஃபங்க்ஷன்லாம் எழுதணும்னா அதுதான் நம்ம பவர் query மூலமாக பண்ண போகிறோம். நான் சொன்ன மாதிரி இனிமேல் நீங்கள் வெறும் டேட்டாவை மட்டும் போட்டால் போதும், மற்ற வேலையெல்லாம் எக்ஸல் பண்ணணும் ஆட்டோமேட்டிக்காக. அந்த லெவலுக்கு போகும். இப்போ நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறது ஒரு டேபிளை வச்சு நார்மல் ரிப்போர்ட், நாளைக்கு பண்ண போகிறது மல்டிபிள் டேபிளை வச்சு மல்டிபிள் ரிப்போர்ட்டு, கிளீன் அப் பண்ணுறதுலேருந்து எல்லாத்தையும் பண்ண போகிறோம். இந்த டேபிளை பொறுத்த வரைக்கும் ஓரளவு க்ளீனாக தான் இருக்குது. இதை வச்சு நம்ம ரிப்போர்ட் பண்ண போகிறோம். நீங்கள் கேட்கலாம், இந்த டேட்டாவே கரெக்டாக தானே இருக்குது, இதை ரிப்போர்ட்டாக என்ன பண்ணணும்? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே ரீஜன் இருக்குது, சேல்ஸ் ரீஜன், சவுத்து, நார்த்து, ஈஸ்ட், வெஸ்ட். எந்த ரீஜனில் அதிகமான ப்ராஃபிட் மார்ஜின் வந்திருக்கு, இல்லை எந்த ரீஜனில் எனக்கு சேல்ஸ் அதிகமாக இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த டேட்டாவை அப்படியே ஒரு அனலைஸாக இதை வச்சு ஐ வாண்ட் டு டேக் சம் டிசிஷன். இதை வச்சு நம்ம டிசிஷன் எடுக்கணும்னா அப்போ நீங்கள் இதை ரிப்போர்ட்டாக மாற்றணும். ஓகே, நாம இதை ரிப்போர்ட்டா பண்ணுவோம். ரிப்போர்ட் பண்றதுக்கு முன்னாடி 2 விஷயங்கள் நீங்க பண்ணணும். ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் யாருக்காவது கொடுக்குறீங்கன்னா தயவு செஞ்சு 2 விஷயத்தை செக் பண்ண சொல்லுவாங்க. இந்த ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர்ஸ், டெம்ப்ளேட்ஸ் அதெல்லாம் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி
ஒரு ஃபைலை வச்சு நீங்க ரிப்போர்ட் பண்றீங்க, ஒரு டேட்டா வச்சு ரிப்போர்ட் பண்றீங்க, இல்ல இந்த ஃபைலை யாருக்காவது சென்ட் பண்றீங்கன்னா 2 விஷயத்த தயவு செஞ்சு செக் பண்ணுங்க. அந்த 2 விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு இது ஒரு டேபிள். இந்த டேபிள்ல ஹெட்டிங்லாம் கரெக்டா இருக்கா, மர்ஜிட் செல்ஸ் மர்ஜிட் செல்ஸ்லாம் இருந்தா நீங்க ரிப்போர்ட் பண்ண முடியாது. உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல. மர்ஜிட் செல் இருந்தா சார்ட்டிங் ஃபில்டரிங் போட்டா கூட எரர் அடிக்கும். ஸோ மர்ஜிட் செல் இருக்கக்கூடாது, ஹெட்டிங்லாம் கரெக்டா இருக்கணும். இதெல்லாம் எப்படி நான் செக் பண்றது? பழைய வெர்ஷன்லயும் புது வெர்ஷன் சரி செக் பண்றது கொஞ்சம் கஷ்டம். மர்ஜிட் செல் எங்க இருக்கு, டேபிள் கரெக்டா இருக்கா இல்லையா. ஆக்சுவலா 3 முக்கியமான கண்டிஷன் இருக்கு. நீங்க ஒரு நார்மல் டேபிளுக்கோ பிவட் டேபிளுக்கோ 3 முக்கியமான கண்டிஷன். கண்டிஷன் நம்பர் 1, நோ மர்ஜிட் செல்ஸ். நடுவுல மர்ஜிட் செல்ஸ் இருக்கக்கூடாது. 2வது, டேபிள் should have a heading. உங்க டேபிளுக்கு கண்டிப்பாக ஹெட்டிங் இருக்கணும். 3வது, ஹெட்டிங் should be unique. இதுக்கு என்ன அர்த்தம்? ஒரே காலம் ஹெட்டிங் இன்னொரு தடவை ரிப்பீட் ஆகிடக்கூடாது. சரி, இதெல்லாம் புரியுது எனக்கு. மர்ஜிட் செல் இருக்கக்கூடாதுன்னு தெரியுது, டேபிள்ல ஹெட்டிங் இருக்கணும்னு தெரியுது, டேபிள் யூனிக்கா இருக்கணும்னு தெரியுது. எப்படி கண்டுபிடிக்கிறது? அதான் ஒரு கொஸ்டின். நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு சொல்லுங்க, நம்ம பார்க்கலாம். மர்ஜிட் செல்ஸ் எங்க இருக்கு, இல்ல எப்படி எந்த இடத்துல இருக்கு, மர்ஜிட் செல்ஸ் இருக்கா இல்லையா, எங்க இருக்கு, அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஏதாவது ஐடியா இருக்கா? இங்க சப்போஸ் ஒரு 5 லட்சம் ரூபா இருக்கு சார், எங்கன்னு கண்டுபிடிக்கிறது? 5 லட்சம் ரூபால ஏதோ ஒரு ரோல வந்து மர்ஜிட் இருக்கு. இதுலயே ஒரு 200 எப்படி நான் வேகமா போகும்போது ஸ்கிப் அவுட்டேன். சில பேர் என்ன பண்ணுவாங்க, என்டையர் ஷீட்டை செலக்ட் பண்ணீங்கன்னா இங்க மர்ஜ் ஆக்டிவேட் ஆயிருக்கான்னு பார்ப்பாங்க. ஆக்டிவேட் ஆயிருந்தா மர்ஜ் ஆயிருக்குன்னு அர்த்தம். பட் எங்க மர்ஜ் ஆயிருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ வேணும்னே சும்மா பண்ண போறேன், சும்மா டம்மி, அப்புறம் நம்ம அன்டூ பண்ணிக்கலாம். சும்மா ஒரு டம்மியா ஒரு 4-5 செல்ல வாண்டடா ஐ செலக்ட் சம் செல்ஸ் அண்ட் மர்ஜன் சென்டர் போட்டு விட்டுறேன். சும்மா வாண்டடாவே மர்ஜிங் செல்ஸ் கீப் அப்பர் மோஸ்ட் டேட்டா அண்ட் டிஸ்கார்ட்ஸ் தி அதர். ஓகே, ஸோ இப்போ ஏதோ மர்ஜிட் செல்ஸ் இப்போ எங்கேயோ இருக்கு, யாரோ பண்ணியிருக்காங்க, இல்லை நானே எங்கேயோ தெரியாமல் பண்ணியிருக்கேன், இல்லை டவுன்லோட் பண்ணும்போது தெரியாமல் வந்துடுச்சு. ஸோ இந்த மர்ஜிட் செல்ஸ்லாம் எங்கே இருக்குது, அதை எப்படி க்ளீன் அப் பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும். ரிவ்யூன்ற டேப்குள்ளே போயிடுது. கோ டு த ரிவ்யூ டேப். அந்த ரிவ்யூன்ற டேப்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, செக் ஆக்சசபிலிட்டி. என் ஃபைலு ஆக்சசபிளா இருக்கா, எல்லாரும் இந்த ஃபார்முலா ஃபங்க்ஷன்லாம் கிரியேட் பண்ணலாமா, பிவட்லாம் கிரியேட் பண்ணலாமா அப்படின்னு பார்க்கணும். செக் ஆக்சசபிலிட்டியை கிளிக் பண்ணுங்க. கோ ஹெட் அப்படின்னு வந்தா நீங்க போலாம். பட் லுக்ஸ் குட்லாம் கொடுக்கல, கீப் கோயிங் தான் கொடுத்துருக்க தவிர இட் டசன்ட் லுக்ஸ் குட். ஃபிக்ஸ் த ரிமைனிங் இஷ்யூ இன் த டாக்குமெண்ட், மேக் இட் ஆக்சசபிள் டு எவ்ரி ஒன். அதாவது உங்க டாக்குமெண்ட்ல சில பிரச்சனைகள்லாம் இருக்கு. என்ன பிரச்சனை கீழே காமிக்குது பாருங்க. ஹெட்டிங்லாம் கொஞ்சம் சரியா, அந்த கலரு கான்ட்ராஸ்ட்லாம் சரியா கொடுத்துருக்கீங்களா, சில பேரால படிக்க முடியல, அதெல்லாம் இல்லை. மிஸ்ஸிங் ஆல்ட் டெக்ஸ்ட். ஆல்ட் டெக்ஸ்ட்னா என்ன அர்த்தம்? பிசிக்கலி சேலஞ்ச். சில பேர் டச் ஸ்கிரீன்ல யூஸ் பண்ணுவோம். இதை பிக்சர் இருக்குன்னா அந்த பிக்சருக்கு என்னன்றது ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கணும். ஆல்ட் டெக்ஸ்ட் அது கொடுத்துட்டு அதுல பிரச்சனை இல்லை. டேபிள் ஹெட்டிங் இல்லாம இருக்கா, டேபிள் ஹெட்டிங்லாம் இருக்கு, பிரச்சனை அதெல்லாம் கரெக்டு. ஆனா ஒரே ஒரு இடத்துல யூஸ் மர்ஜ்டு செல்ஸ், இதுதான் பிரச்சனையே. ஸோ யூஸ் மர்ஜ்டு செல்ஸ் ஒரு ஷீட், இது என்டையர் டாக்குமெண்ட் ஃபுல்லா செக் பண்ணும். இந்த ஷீட் மட்டும் இல்ல, டாக்குமெண்ட் ஃபுல்லாவே. இப்போ நான் அந்த யூஸ் மர்ஜிட் செல்ஸை போய் கிளிக் பண்ண போறேன். எங்க மர்ஜிட் செல்ஸ் இருக்குன்னு காமிச்சிச்சு பாருங்க. அதுக்கான சொல்யூஷனும் காமிக்குது, ஸ்பிளிட் செல்ஸ். அந்த செல்லை ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம், அதுக்கான சொல்யூஷன் என்னன்றதும் கொடுப்போம். தயவு செஞ்சு இதை செக் பண்ணுங்க பிஃபோர் கிரியேட்டிங் அ ரிப்போர்ட். இல்லை யாருக்காவது இந்த ரிப்போர்ட்டை அனுப்புறீங்கன்னா ப்ளீஸ் டூ திஸ். தயவு செஞ்சு இதை பண்ணிட்டு அனுப்புங்க. நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் எல்லாம் கரெக்டா இருக்கும், நான் பண்ண ரிப்போர்ட்லாம். அவரு திடீர்னு ஒரு ஸ்டார்டிங் போட்டா எரர் அடிக்கும், அவரால் சில ஸ்கிரீன்லாம் பார்க்க முடியாது, ஃபாண்ட் சைஸ் கரெக்டா இருக்காது, ஹெட்டிங் இல்லாம இருக்கிறோம். ஸோ அதுக்கெல்லாம் இதை கிளீன் அப் பண்றது ஒரு நல்ல ப்ராசஸ். இது ஃபர்ஸ்ட். இப்போ நான் அன்டூ பண்ணிக்கிறேன் டெம்பரவரியா. இப்போ எனக்கு அன்டூ பண்ண உடனே எனக்கு வந்துச்சு பாருங்க, லுக்ஸ் குட், நோ இஷ்யூ ஃபவுண்ட். இது வரணும் உங்களுக்கு. இந்த டேபிள்ல எந்த இஷ்யூமே இல்லை, கிளீனா இருக்கு. ரைட். அடுத்தது இன்னொன்னு செக் பண்ணணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய ஷீட்ல லாஸ்ட் ஃபில்டு செல், கடைசி ஃபீல்டு செல்ல கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் கீ இருக்கு. எல்லாருக்கும் தெரியுமா? சொல்லுங்க சார். சூப்பர் சார். கண்ட்ரோல் எண்ட். சார் சொன்னது கரெக்ட். கண்ட்ரோல் எண்ட். இல்ல சில கீபோர்ட்ல கண்ட்ரோல்
ஃபங்க்ஷன் எண்டை நீங்க பிரஸ் பண்ண வேண்டியதால் இது எங்க போகும், உங்க ஷீட்ல கடைசி செல் எது அப்படின்றத காமிக்கும். கண்ட்ரோல் எண்டுன்ற கீயை பிரஸ் பண்ணா சில கீபோர்ட்ல கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் எண்டை பண்ணணும். இப்போ நான் கண்ட்ரோல் எண்டு பிரஸ் பண்றேன்னு வச்சுங்களேன். இப்போ கரெக்டா பக்காவா காமிச்சிருக்கு. என்னோட ரோல எது லாஸ்ட் டேட்டா அப்படின்றது காமிச்சிருக்கு. 292 இதுதான் என்னுடைய செல்ல கடைசி டேட்டா. இதுதான் பர்ஃபெக்ட். இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த டேட்டால ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். எக்ஸலை நம்ம அனலைஸ் பண்றதுக்காக மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே எக்ஸலை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சில பேர் என்ன பண்ணுவேன், ஏதாவது ஒன்று பேசிட்டே இருக்கோம், திடீர்னு ஒரு ஃபோன் நம்பர் நோட் பண்றது, இமெயில் அட்ரஸ் நோட் பண்றது கூட எக்ஸல் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் ஏதோ ரோ நம்பர் ஆறுன்னு வச்சுங்களேன், இந்த ரோ காலம் நம்பர் ஆர் இதில் போய் ஏதோ டைப் பண்றேன், சும்மா டம்மியா ரெக்கார்டை டைப் பண்ணி என்டர் வச்சுக்கிறேன். ஒரு ஃபியூ செகண்ட்ல அதை டெலீட்டும் பண்ணுறேன். ஒரு செகண்ட் 2 செகண்ட்ல அதை டெலீட்டும் பண்ணிட்டேன். ஒரு டேட்டாவை ஒரே ஒரு செல்லுல டேட்டாவை என்டர் பண்ணி டெலீட்டும் பண்ணிட்டேன். இப்போ நான் கண்ட்ரோல் எண்டு பிரஸ் பண்ணி பார்க்க போறேன். ஐம் பிரஸிங் கண்ட்ரோல் எண்ட். இப்போ என்ன இருக்கு பாருங்க, அன்பார்ச்சுனேட்லி மை டேபிள் இஸ் எண்டிங் அட் ஆர் ரோ. இங்க போய் எண்டாவது பாருங்க, ஆனா அங்க டேட்டாவே கிடையாது. இதுதான் பிரச்சனை. நாம பாட்டு டேட்டாவை ஏதோ ஒரு இடத்துல என்டர் பண்ணிருப்போம், சும்மா வேற இடத்துல ஃபார்முலா போட்டிருப்போம், ஆனா அது உங்க ஷீட் ஃபுல்லா செலக்ட் ஆயிருக்கும் ஒரு டேபிள். இதை நீங்க பிவட்ல அப்லோட் பண்ணும்போதோ இல்ல பவர் கொரிக்கோ எங்கேயாவது அனுப்பும் போகும்போது இதோட சேர்ந்து போகும் ஃபைல்ஸ். பெரிய பிரச்சனை இது. 290 ரோஸ் தான், ஒரு சின்ன டேட்டாவை தான் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், ஒன்றும் ப்ராப்ளம். சப்போஸ் பெரிய டேபிள் பெரிய டேட்டாவா இருந்தா நீங்க பாத்துருப்பீங்க, டேட்டா கம்மியா இருக்கும், ஃபைல் சைஸ் பெருசா இருக்கும், சுத்த ஆரம்பிச்சிருக்கும். பிகாஸ் அன்வான்ட் டேட்டாஸ்லாம் இருக்கு. இதை கிளீன் பண்ணணும். இது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை இப்போதைக்கு. பட் சம்டைம்ஸ் ஃபார்முலா ஃபங்க்ஷன் இந்த கலர்லாம் கொடுத்துருந்தீங்கன்னா ப்ராப்ளம் வரும். அதை சால்வ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம், ரிவ்யூன்ற டேப்குள்ள போயிடுங்க. ரிவ்யூ இப்பதான் பண்ணீங்க ரிவ்யூ. அந்த ரிவ்யூல செக் பர்ஃபார்மன்ஸ். உங்க பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம், செக் பர்ஃபார்மன்ஸ். கிளிக் ஆன் தி செக் பர்ஃபார்மன்ஸ். ஆக்சுவலா இதுல ஒண்ணுமே இல்லை, நோ ஆப்டிமைசேஷன் ரெக்வயர்ட். கிளீனா இருக்கு இந்த டேபிள். நாளைக்கு பண்ணி பார்ப்போம். இப்போ இன்னைக்கு நிறைய ரிப்போர்ட்லாம் கிரியேட் பண்ணிட்டு நாளைக்கு காலையில ஒரு தடவை பண்ணி பார்ப்போம். அப்போ வரதான் ஆப்டிமைஸ் வரும், கண்டிப்பா வரும். ஏன்னா இப்போதைக்கு இது டேபிள் கிளீனா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. அன்வான்ட் ரோஸ் அன்வான்ட் காலம்ஸ், ஒரே ஒரு செல்லு அதை நான் போட்டு சும்மா டெலிட் பண்ணிட்டேன். அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை இப்போதைக்கு. ஸோ ஃபியூச்சர்ல ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது இது தயவு செஞ்சு ஆப்டிமைஸ் பண்ணி கிளீன் அப் பண்ணிச்சுக்கீங்க. எப்படி உங்க ஷாப் ஃப்ளோர்லாம் 5S பண்றீங்களோ அந்த மாதிரி சிஸ்டமோடைய எக்ஸலோடைய 5S தான். ஓகே, அக்சசபிலிட்டி செக் பண்ணணும், பர்ஃபார்மன்ஸை செக் பண்ணணும். இது ஒரு ரெகுலரா ஒரு ப்ராக்டிஸா ஒரு ஹேபிட்டா மாற்றி வச்சு வாரத்துக்கு ஒரு தடவை மாசத்துக்கு ஒரு தடவை அந்த ஃபைலை அடிக்கடி யூஸ் பண்ற ஃபைலை தயவு செஞ்சு இதை பண்ணி வச்சுங்க. 2 விஷயம், ஒன்னு செக் அக்சசபிலிட்டி, இன்னொன்னு செக். ஓகே, கிளியர், சூப்பர். இப்போ நாம ரிப்போர்ட் பண்ண போறோம். ரிப்போர்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் என்ன வேணும்னு நினைக்கிறேன்னா, வாட் இஸ் த திங் ஐ வாண்ட் இஸ் ஒரு சின்ன ரிப்போர்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரீஜன் நான் சொன்னீங்களா, சேல்ஸ் ரீஜன், மேபி த ரீஜன் வைஸ் சவுத் நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சென்ட்ரல்னு இருக்கு. ரீஜன் வைஸ் வெஹிக்கிள் வைஸ் ஒவ்வொரு ரீஜன்லயும் ஒவ்வொரு வெஹிக்கிளுடைய மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளோ, கன்வர்ஷன் காஸ்ட் எவ்வளோ, ஓவர் ஹெட் காஸ்ட் எவ்வளோ, சேல்ஸ் பிரைஸ் எவ்வளோ, மார்ஜின் எவ்வளோ, இதை தான் நாம இப்போ கண்டுபிடிக்க போறோம். எதுக்கு, ஒவ்வொரு சேல்ஸ் ரீஜன்லயும் ஒவ்வொரு வெஹிக்கிள் டைப்லயும் ஒரு ரிப்போர்ட்டா நம்ம இதை மாற்ற போறோம். So before creating a report, either place the cursor on the table. ஒன்னு டேபிள்ல கர்சர் வைங்க, இல்ல என்டையர் டேபிளை செலக்ட் பண்ணுங்க. நீங்க சொல்லுங்க, ஒரு என்டையர் டேபிளை எப்படி செலக்ட் பண்ணலாம்? இங்கயா, பட் இது ஷீட் ஃபுல்லா செலக்ட் ஆகும். இங்க வச்சுட்டு கண்ட்ரோல் ஏ, கண்ட்ரோல் ஷிஃப்ட் 8, கண்ட்ரோல் ஏ, கண்ட்ரோல் ஏ. வெரி குட். பட் இந்த கண்ட்ரோல் ஏல ஒரு சின்ன சேலஞ்ச் இருக்கு. ஏன்னா ஆளுன்னு அர்த்தம். கண்ட்ரோல் ஏ சில சமயங்கள்ல என்ன பண்ணும், இப்போ ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, 2வது தடவை தெரிஞ்சோ தெரியாமலோ ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஷீட் ஃபுல்லா செலக்ட் ஆயிடும். ஸோ சில பேர் கண்ட்ரோல் ஏ, சில பேர் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார், அது கூட ஒரு ஷார்ட்கட் கீ தான், கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார். ஆனா இந்த கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஸ்பேஸ் பாரை தெரியாம 2 தடவை பிரஸ் பண்ணீங்கன்னா உங்க ஷீட் ஃபுல்லா செலக்ட் ஆயிடும். ஸோ பெஸ்ட் மெத்தட் டு செலக்ட் த என்டையர் டேபிள் இஸ், என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் மெத்தட் எதுன்னா கண்ட்ரோல்
ஸ்டார் ஆஸ்டிக். பட் இப்போ நீங்கள் நேரடியாக ப்ரெஸ் பண்ணால் எரர் அடிக்கும். ஏன்னா நீங்கள் நம்பர் பேட் யூஸ் பண்ணுறீங்க. உங்கள் சிஸ்டமில் நம்பர் பேடு, டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா சைடில் நம்பர் பேட் இருக்கு. அந்த நம்பர் பேட்னா நீங்கள் கண்ட்ரோல் ஸ்டார் ஸ்ட்ரெயிட்டாகவே ப்ரெஸ் பண்ணிக்கலாம். பட் இங்கே லேப்டாப்பில் இல்லை. ஆனால் அது ஸ்டார் எங்கேயோ இருக்குது. எதுக்கு மேலே இருக்குது? 8க்கு மேலே இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கண்ட்ரோலு ஷிஃப்ட் 8. இதுதான் பெஸ்ட் மெத்தட் டு செலக்ட் த என்டையர் டேபிள். ஒரு டேபிள் ஃபுல்லாக நீங்கள் செலக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அதான் பெஸ்ட். நீங்கள் எத்தனை தடவை ஒன்னாலும் இந்த கண்ட்ரோல் ஷிஃப்ட் 8 ப்ரெஸ் பண்ணுங்களேன். எத்தனை தடவை ஒன்னாலும் ப்ரெஸ் பண்ணுங்க. 10 தடவை 50 தடவை கூட ப்ரெஸ் பண்ணுங்க. டேபிளை விட்டு வராது. அந்த டேபிளை மட்டும் தான் செலக்ட் பண்ணும். இட் வில் செலக்ட் ஒன்லி த டேபிள். இட் வில் நெவர் கம் அவுட் ஆஃப் த டேபிள். வேணும்னா ட்ரை பண்ணி பார்க்குறேன் பாருங்க. ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் 8 1 2 3 4 10 எவ்வளோ தடவை ப்ரெஸ் பண்ணாலும் அந்த டேபிளை மட்டும் தான் செலக்ட் பண்ணும். இட் வில் நெவர் கம் அவுட் ஆஃப் யுவர் டேபிள். கரெக்டா? ஸோ இதுதான் பெஸ்ட் மெத்தட் டு செலக்ட் த என்டையர் டேபிள். சூப்பர். ஸோ அப்படி ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா உங்க டேபிளோட கர்சர் வச்சிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் செலக்ட் பண்றது ஒரு நல்ல மெத்தட். செலக்ட் பண்றது பெஸ்ட் மெத்தட். இன்சர்ட்ன்ற டேப்குள்ள போயிடுவோம். நான் திரும்ப சொல்றேன், ஏதாவது கொஸ்டின், டவுட்ஸ், கொரிஸ் இருந்தா ஸ்டாப் பண்ணி உடனே கேளுங்க. ஐ கேன் ரிப்பீட் இட் எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ். உங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணாதீங்க. டிஸ்கஸ் பண்ணினா நான் வில் கோ டு த நெக்ஸ்ட் கான்செப்ட். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா இங்கே கேளுங்க. ஐ கேன் ரிப்பீட் இட் எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ். ஏன்னா அந்த டவுட் மற்றவங்களுக்கும் கிளாரிஃபை ஆகிடும். எத்தனை தடவை வேணாலும் நான் ரிப்பீட் பண்றேன். ஏன்னா இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். என்ன ஸ்டார்ட் அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியாது. ஸோ இன்சர்ட்டுக்கு போயிடுவோம். இஃப் யூ ஆர் 100% ஷோர், உங்களால் 100% தெரியும் இந்த டேபிளை வச்சு தான் நம்ம ரிப்போர்ட் பண்ண போறோம்னா நீங்க நேரடியா இன்சர்ட் பிவட்டுக்கு போயிடலாம். இல்ல நம்ம வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னா இருக்கு. இங்க கீழே பாத்தீங்கன்னா அந்த ஆரோ மார்க்ல 3 ஆப்ஷன் வரும். ஃப்ரம் டேபிள் ஆர் அரேஞ்ச், ஃப்ரம் எக்ஸ்டர்னல் டேட்டா சோர்ஸ், ஃப்ரம் டேட்டா மாடல். பவர் பிஐ யூஸ் பண்ணீங்கன்னா 4வது ஒரு ஆப்ஷன் வரும், ஃப்ரம் பவர் பிஐன்னு வரும். பட் நமக்கு இல்ல, 3 ஆப்ஷன் தான் வரும். ஃப்ரம் டேபிள் ஆர் அரேஞ்ச், எக்ஸ்டர்னல் டேட்டா சோர்ஸ். நான் சொன்னேன், நீங்க எஸ்கியூஎல்ல, ஆரக்கிள்ல வேற எங்கேயோ ஒரு டேட்டா வச்சுக்கிட்டு எக்ஸல்ல ரிப்போர்ட் பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஆனா ஃப்ரம் டேட்டா மாடல்ன்றது உங்களுக்கு கிரே அவுட் ஆயிருக்கும், டீஆக்டிவேட் ஆயிருக்கும். ஏன்னா அதான் பவர் கொரி. நாளைக்கு நம்ம இன்னைக்கு ஈவினிங் பார்க்க போற டாபிக். ஸோ இப்போதைக்கு அது கிரே அவுட் ஆயிருக்கும், டீஆக்டிவேட் ஆயிருக்கும். டோன்ட் செலக்ட் இட், அதை பண்ணாதீங்க. இப்போ நம்ம பண்ண வேண்டியது ஃப்ரம் டேபிள் ஆர் ரேஞ்ச் தான். ஃப்ரம் டேபிள் ஆர் ரேஞ்சா நீங்க நேரடியாவே இங்க கிளிக் பண்ணிக்கலாம். இல்ல இங்க ஆரோ மார்க்ல போயிட்டு ஃப்ரம் டேபிள் ஆர் ரேஞ்ச், ரெண்டும் ஒன்று தான். போத் ஆர் சேம். எய்தர் யூ டூ திஸ், இன்சர்ட்டுக்கு போயிட்டு இங்க கிளிக் பண்ணாலும் ஓகே, ஆரோ மார்க்ல போயிட்டு பண்ணாலும் ஓகே, இல்ல நேரடியா இன்சர்ட் அங்க டாப்ல கிளிக் பண்ணாலும் ஓகே, ரெண்டும் ஒன்று தான். ஓகே, ஸோ லெட் மீ டூ தட். இன்சர்ட் பிவட். புதுசா ஒரு டயலாக் பாக்ஸ் ஓபன் ஆகுது. 3 ஆப்ஷன்ஸ் ஆர் அவைலபிள். ஆப்ஷன் நம்பர் 1, டேபிள் ஆர் ரேஞ்ச். உங்க டேபிள் ஆர் ரேஞ்ச் எங்க இருக்குன்னு கேக்குது. என் டேபிள் ஆர் ரேஞ்ச் இஸ் ஆட்டோமேட்டிக்கலி செலக்டட். தட்ஸ் வை ஐ ஆஸ்க்ட் யூ டு செலக்ட் த டேபிள் பிஃபோர் கிரியேட்டிங் த ரிப்போர்ட். இல்லைன்னா என்ன இருக்கும், டேபிள் சரியா செலக்ட் ஆகாம பாதியில் நிற்கலாம், பாதி டேபிள் சரியா செலக்ட் ஆகாம இருக்கலாம். அதனால தான் நான் உங்க டேபிளை செலக்ட் பண்ணிட்டு இங்க வர சொன்னேன். Choose where you want to place this report. இந்த ரிப்போர்ட்டை நீங்க எங்க பிளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நியூ ஷீட்டா, எக்ஸிஸ்டிங் ஷீட்டா? நியூ ஒன் கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா ஒரு புது ஷீட்டை கிரியேட் பண்ணி அந்த ஷீட்ல ரிப்போர்ட் வந்துடும். எக்ஸிஸ்டிங் ஷீட்டுன்னு செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா எரர் அடிக்குது. ஏன்? லொகேஷன். நீங்க எந்த லொகேஷன்ல ரிப்போர்ட் வரணும்ன்றத கிளிக் பண்ணணும். இப்போ எனக்கு இந்த ஷீட்ல இங்க வரணும்னா கிளிக் பண்ணணும். இதுவே வேற ஷீட்ல வேணும்னா நீங்க முதல்ல ஷீட்டை செலக்ட் பண்ணணும், அப்புறமா லொகேஷனை செலக்ட் பண்ணணும். முதல்ல ஷீட்டு, அப்புறமா லொகேஷன், வேற ஒரு ஷீட்டா இருந்தா. பட் எக்ஸிஸ்டிங் ஷீட்டை பத்தி நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கலாம். டேஷ்போர்டுக்கு எக்ஸிஸ்டிங் ஷீட் வில் பி யூஸ்ஃபுல். இப்போதைக்கு நான் நியூ ஷீட்டை போட்டுக்கிறேன். ஐ கிளிக் ஆன் நியூ ஷீட். Choose whether you want to analyze multiple table. ஒரு 4-5 டேபிளை கம்பைன் பண்ணி ஒரு ரிப்போர்ட் பண்ண போறீங்களா அப்படின்னு கேக்குது. As of now we are not going to do this. இது வரைக்கும் நம்ம பவர் பிவோட், பவர் கொரியில பண்ண போறோம். இது வரைக்கும் நம்ம அதை பத்தி பார்க்கல. அதனால டோன்ட் செலக்ட் இட். தயவு செஞ்சு இதை டிக் பண்ணாதீங்க. டிக் பண்ணாதீங்கன்னு சொல்லும் போதுதான் பண்ணணும்னு தோணும். ஆனா தயவு செஞ்சு பண்ணாதீங்கன்னு சொல்றேன். எரர் வரும், சில விஷயங்கள் ஒர்க் ஆகாது. அதனால ப்ளீஸ் டு நாட் செலக்ட் திஸ்.
அந்த ஆட் திஸ் டேட்டா மாடலை பண்ணாதீங்க. பண்ணாம ஓகே கொடுங்க. எப்போ பண்ணணும்னு நான் அப்புறமா சொல்றேன். இப்போதைக்கு அதை பண்ணக்கூடாது. ஓகே கொடுக்கலாமா? பண்ணலாம் தாராளம். இன்னொரு ஃபைலில் தானே சொல்றீங்க? 100% பண்ணலாம். அவுட்புட் அங்கே பண்ணலாம். லொகேஷன் மட்டும் லிங்க் பண்ணி வச்சுட்டீங்கன்னா லொகேஷன் லிங்க் ஆகணும்னா லிங்க் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் இருக்கு, பண்ணுவோம். இன்னொரு ஃபைலை ஓப்பன் பண்ணி கூட நீங்கள் அவுட்புட் கொடுக்கலாம். இப்போதைக்கு நான் அதே ஷீட். இன்னொரு ஷீட்னா அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி எக்ஸிஸ்டிங் ஒரு ஷீட் அந்த லொகேஷனை செலக்ட் பண்ணிக்கங்க, அவ்வளோதான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போதைக்கு நான் நியூ ஷீட்டுக்கு மட்டும் போயிடுறேன். அது கிளிக் ஆன் நியூ ஷீட். எக்ஸிஸ்டிங் ஃபைலை பற்றி அப்புறம் பார்க்கலாம். இப்போ நான் செலக்ட் பண்ணி ஓகேன்னு கொடுக்க போகிறேன். லெட் அஸ் கிளிக் ஆன் ஓகே. எஸ், few changes has happened. 2-3 சேஞ்ச் நடந்திருக்கு. முதல் சேஞ்ச், on the left hand side a sheet has been created. புதுசா ஒரு ஷீட் நமக்கு இங்க ஒன்னு கிரியேட் ஆயிருக்கு. செகண்ட் சேஞ்ச், pivot table ஒரு ஏரியா வந்திருக்கு. this is the area where we are going to create our report. நமக்கு ரிப்போர்ட்டை கிரியேட் பண்ண போற இடம், நம்ம ரிப்போர்ட்டை அனலைஸ் பண்ண போற இடம். we are going to see it here. இங்க தான் நம்ம ரிப்போர்ட்டோடைய ப்ரிவியூவை பார்க்க போறோம். ஓகே, ரைட் ஹேண்ட் சைட்ல பாருங்க, there is an option available, pivot table fields. இதை பத்தி நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் டீப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன். வேற ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு. இங்க வந்து ஷீட் 1 வந்திருக்கு. இங்க பிவட் டேபிளோடைய ப்ரிவியூ காமிக்குது. இங்க ரைட் சைட்ல ஃபீல்டு லிஸ்ட்னு வந்திருக்கு. வேற ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு. என்ன சேஞ்ச் சார்? 2 டேப். வெரி குட் சார். 2 புது டேப் ஒன்று இங்க வந்திருக்கு பாருங்க. பிவட் டேபிள், அனலைஸ் அண்ட் டிசைன். காலையிலேயே சொன்னேன்னு நினைக்கிறேன். கான்டெக்சுவல் டேப். வெரி குட், சூப்பர். கான்டெக்சுவல் டேப் புதுசா ஒரு டேப் நீங்க கிரியேட் பண்ணும்போது வந்திருக்கும். சப்போஸ் இந்த டேப் இங்க இல்லை, இந்த ஃபீல்டு லிஸ்ட் இங்க இல்லைன்னா என்ன அர்த்தம்? உங்க கர்சர் இந்த பிவட்டை விட்டு வெளியில இருக்குன்னு அர்த்தம். இப்ப நான் இந்த கர்சரை கொண்டு போய் இங்க வேற எங்கேயோ கிளிக் பண்றேன் பாருங்க. அப்ப மேல பிவட் டேபிள் அனலைஸ் வராது, ரைட் சைட்ல ஃபீல்டு லிஸ்ட் வராது. ஸோ கர்சர் இங்க வச்சுக்கோங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்களேன், நம்ம பழக்கமே அதுதான். ஏதாவது புதுசா வந்தா முதல் வேலை அதை க்ளோஸ் பண்றது. எது வந்தாலும் சரி, அது என்ன யூஸா இல்லையான்னு பார்க்க மாட்டோம். கை எஸ்கேப்புக்கு எப்படியாவது போயிடும், அதை க்ளோஸ் பண்ணிடுவீங்க. ஸோ தெரியாம க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, we can get it back. எப்படி கொண்டு வரலாம்? ரைட் கிளிக் பண்ணி ஷோ ஃபீல்ட் லிஸ்ட். ரைட், இப்போ இங்க 5-6 ஆப்ஷன் இருக்கு. இதெல்லாம் எதுக்காக, என்ன பர்பஸ்க்காகன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், these are all your column headings. இது உங்க அங்க இருக்கக்கூடிய காலத்தோட ஹெட்டிங்ஸ் தான் இங்க இருக்கு. டேபிள் ஹெட்டிங்ஸ் ஆர் காலம் ஹெட்டிங்ஸ். ரெண்டாவது, ஃபில்டர். நான் சொன்னீங்களா, எக்ஸலோடைய அடுத்த லெவல், நீங்க எக்ஸலோட அடுத்த லெவல் ரிப்போர்ட்டிங்லாம் போனோம்னா நீங்க யூஸ் பண்ண வேண்டிய டூல் பவர் பிஐ. பவர் பிஐல இல்லாத ஒரு ஆப்ஷன் எக்ஸல்ல இருக்குன்னா அது இதுதான். மார்னிங்ல எல்லாரும் சொன்னீங்க கன்சாலிடேட் பண்ணணும், 4-5 ஷீட்டை கன்சாலிடேட் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டை கிரியேட் பண்ணி. எஸ், அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். எப்படி கன்சாலிடேட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்டோ அதே மாதிரி ஸ்பிளிட் பண்றதும் முக்கியம்தான். ஒரு 4-5 ஷீட்ல இருக்க டேட்டாவை ஒன்னா கம்பைன் பண்ணி ஒரு ரிப்போர்ட் பண்றது முக்கியம். ஒரு ரிப்போர்ட்டை மல்டிபிளா பிரிக்கிறதும் முக்கியம் தான். இப்போ எனக்கு ஒரு 100 கஸ்டமர் இருக்காங்க. 100 கஸ்டமருக்கு நான் தனித்தனியா ரிப்போர்ட் அனுப்பணும். 50 எம்ப்ளாயி இருக்காங்க. 50 எம்ப்ளாய்க்கு நான் தனித்தனியா ரிப்போர்ட் அனுப்பணும்னா இந்த ஃபில்டர் மூலமா நம்ம ஈஸியா கிரியேட் பண்ணிக்கலாம். இது எதுக்கு? மல்டிபிள் ரிப்போர்ட்டை கிரியேட் பண்றதுக்கு. எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ண போறோம். இன்னைக்கு ஈவினிங்குள்ள எல்லாத்தையும் பார்க்க போறோம். இப்போதைக்கு அதை எக்ஸ்பிளைன் மட்டும் பண்றேன். அடுத்து, காலம் லேபிள். காலம் லேபிள் நீங்க எதுக்காக யூஸ் பண்ணலாம்னா, காலம் லேபிள் பேரே சொல்லுது பாருங்க, காலம் வைஸ் கம்பேரிசன் ஆஃப் யுவர் டேட்டா. நான் கம்பேர் பண்ணணும் லாஸ்ட் இயர் திஸ் இயர், போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கும் என்னோட ப்ரொடக்ஷன் எப்படி இருக்கு, சேல்ஸ் எப்படி இருக்கு, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கம்பேர் பண்றதுக்கு நீங்க இந்த காலம் லேபிளை யூஸ் பண்ணிக்கலாம். ரோ லேபிள், ரோ வைஸ் இல்ல நார்மல். ஆக்சுவலா நான் இங்க இருந்தா நம்ம ஸ்டார்ட் பண்ணவே போறோம். ரோ வைஸ் ஆர் நார்மல் ரிப்போர்ட். நம்ம ரோ வைஸ் ரிப்போர்ட்டோ நார்மல் ரிப்போர்ட்டோ பண்ணணும்னா we are going to use this row label. கடைசியா ஒண்ணு இருக்கு பாருங்க, சிக்மா வேல்யூ. சிக்மானாலே எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். சிக்மான்றது என்னது? சம்மரைஸ். உங்க டேட்டாவை சம்மரைஸ் பண்றதுக்கு நீங்க இந்த சிக்மாவை யூஸ் பண்ணிக்கலாம். சம்மரைஸ்னா என்ன அர்த்தம்?
ரிப்போர்ட் சம்மரி அப்படின்னா அதுல வெறும் சம்மு மட்டும் தான் இருக்குமா? ஆவரேஜ் இருக்கலாம், கவுண்ட் இருக்கலாம், டிவைட் இருக்கலாம், எனிதிங் இருக்கலாம், எல்லா அக்ரிகேஷனும் பர்சன்டேஜ் இருக்கலாம். ஸோ எதெல்லாம் சம்மரி, எதெல்லாம் அக்ரிகேட் பண்ணணும், அக்ரிகேட்னா அர்த்தம் சம், ஆவரேஜ், கவுண்ட், மேக்ஸிமம், மினிமம், பர்சன்டேஜ், அக்ரிகேட் பண்ண வேண்டிய விஷயத்தெல்லாம் நீங்க சிக்மால யூஸ் பண்ணிக்கலாம். கடைசியா ஒண்ணு இருக்கு பாருங்க, டிஃபர்ட் லே அவுட் அப்டேட். ஒரு பெரிய டேபிள் நம்ம கிட்ட இருக்கு, ஒரு 5 லட்சம் ரோல இருக்கக்கூடிய டேபிள், இல்ல ஒரு 10 ஷீட்ல இருந்து கம்பைன் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டை பண்ணியிருக்கோம். அப்படி பண்ணும்போது ஸ்லோவாயிடும் ரிப்போர்ட்டை கிரியேட் பண்றதுக்கு. ஃபாஸ்டா ஒரு டிஃபர் பண்ணி ஃபாஸ்டா பண்றதுக்கு இந்த டிஃபர்ட் லே அவுட் அப்டேட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரிப்போர்ட்டை ஃபாஸ்டா கிரியேட் பண்றதுக்கு தான் இந்த டிஃபர்ட் லே அவுட் அப்டேட். ஓகே, கிளியர்? டன்? Any questions, queries, doubts on this? டிஃபர் லேஅவுட் கிளிக் பண்ண ஏதோ அப்டேட் இப்போ எதுவுமே பண்ண முடியாது சார், சொல்றேன். எல்லாத்தையுமே சொல்றேன், எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். எங்க எப்போ எதை யூஸ் பண்ணுவோம் எது சார்? ரைட் கிளிக் பண்ணி சொன்ன, ரைட் கிளிக் பண்ணி ஷோ ஃபீல்டு லிஸ்ட், அந்த பிவட் டேபிள் இருக்கு பாருங்க, பிவட் டேபிள்ல போயிட்டு ரைட் கிளிக் ஷோ ஃபீல்டு லிஸ்ட். 2 மெத்தட் இருக்கு சார், ரெண்டுத்தையுமே சொல்ல, ஒன்னே தான் நான் சொன்னேன். இப்போ ரைட் கிளிக் பண்ணி ஷோ ஃபீல்டு லிஸ்ட்னு கொடுங்க. இப்போ க்ளோஸ் ஆயிடுச்சு, ரைட் கிளிக் பண்ணி ஷோ ஃபீல்டு லிஸ்ட், இது ஒரு மெத்தடு. இல்லைன்னா என்ன பண்ணுங்க, பிவட் டேபிள் அனலைஸ்ன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா மேலே, அதில் போனீங்கனாலும் இங்கே ஃபீல்டு லிஸ்ட்னு ஒன்று, அப்படியும் பண்ணலாம். 2 மெத்தட், ரைட் கிளிக் ஷோ ஃபீல்டு லிஸ்ட். ஓகே, ஸோ நாம இப்போ ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ எங்க எதை எப்படி யூஸ் பண்ணணும் ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னது, ரீஜன் வைஸ், வெஹிக்கல் வைஸ். ஒவ்வொரு ரீஜன்லயும் ஒவ்வொரு வெஹிக்கிளோட மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளோ, கன்வர்ஷன் காஸ்ட் எவ்வளோ, ஓவர் ஹெட் காஸ்ட் எவ்வளோ, சேல்ஸ் பிரைஸ் எவ்வளோ, டோட்டல் மார்ஜின் எவ்வளோ, இது 5த்தையும் கண்டுபிடிக்க போறோம். ஒவ்வொரு ரீஜன்லயும் ஒவ்வொரு வெஹிக்கிள் டைப்லையும் எதெல்லாம் நான் வைஸ்ன்னு சொல்றனோ, ரீஜன் வைஸ் அண்ட் வெஹிக்கிள் டைப் வைஸ், அதை டிராக் பண்ணி நீங்க எங்க கொண்டு வரணும், ரோஸ்ல கொண்டு வரணும். வைஸ்ன்றது ரோஸ், டிராக் டிராப் பண்றது தான் நல்ல பிராக்டிஸ். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க போய் இந்த செக் பாக்ஸ்ல போய் ஒரு டிக் அடிப்பாங்க. அப்படி அடிச்சிங்கன்னா சில சமயங்களில் கரெக்டாக இங்கே உட்காரும், சில சமயத்தில் அது எங்கே போய் லேண்ட் ஆகும்னு சொல்ல முடியாது. சில சமயத்தில் ஃபில்டரில் போகலாம், சில சமயத்தில் காலமில் போகலாம், சில சமயத்தில் வேல்யூவில் கூட போய் உட்காரலாம். ஸோ பெட்டர் இது எல்லாத்தையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்க, அதுதான் நல்ல ப்ராக்டிஸ். ஸோ அதனால இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த செக் பாக்ஸுக்கு போயிடாதீங்க, அந்த போனால் கிளிக் ஆகிடும். ஸோ அதுக்கு பதிலாக இங்கே போய் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்க. இந்த சேல்ஸ் ரீஜனை ட்ராக் பண்ணி ரோல டிராப் பண்றேன். எஸ், இதெல்லாம் தான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ரீஜன், சென்ட்ரல் ரீஜன், ஈஸ்ட் ரீஜன், நார்த் ரீஜன், சவுத் ரீஜன், வெஸ்ட் ரீஜன். அடுத்தது அதுக்கு கீழே இருக்கக்கூடிய வெஹிக்கல்ஸ், வெஹிக்கலையும் நான் டிராக் பண்ணி ஐ டிராப் இன்டு த ரோல் லேபிள். ஸோ என்னென்ன ரீஜன்ல என்னென்ன வெஹிக்கல் டைப் இருக்கு, ஸோ சென்ட்ரல்ல என்னென்ன இருக்கு, ஈஸ்ட்ல என்னென்ன இருக்கு, நார்த்ல என்ன இருக்கு, சவுத்ல என்ன இருக்கு, வெஸ்ட்ல என்ன இருக்கு. அடுத்தது சம் ஆஃப் மெட்டீரியல் காஸ்ட், சம் ஆஃப் கன்வர்ஷன் காஸ்ட், சம் ஆஃப், எனக்கு இது எல்லாத்தோடைய சம்மு வரும். மெட்டீரியல், கன்வர்ஷன், ஓவர் ஹெட், சேல்ஸ் பிரைஸ், மார்ஜின், எதெல்லாம் சம்மரைஸ் பண்ணணுமோ அதை நம்ம எங்க கொண்டு போனோம், we have to bring it to the sigma value. இதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. இப்போ எனக்கு மெட்டீரியல் காஸ்டோடைய டோட்டல் வரணுமா, மெட்டீரியல் காஸ்ட்டை டிராக் அண்ட் டிராப் பண்ணி சிக்மால வைக்கிறோம். பட் இதுல ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, if you are 100% sure that your column is in a number data type, இப்போ ஒரிஜினல்ல போய் பார்க்குறேன், எனக்கு இது வந்து மெட்டீரியல் வந்து நம்பர் ஃபார்மேட்ல தான் இருக்கு, கன்வர்ஷன் காஸ்ட் நம்பர்ல தான் இருக்கு, இது இல்லைன்னா என்ன பண்ணலாம், அதுதான் நம்ம நாளைக்கு பண்ண போறோம். இந்த டேட்டா டைப்லாம் சரியா இல்லை, ஆர்கனைஸ்டா இல்லை, ஏதோ எம்டி இருக்கு, எரர் இருக்கு, அதெல்லாம் கிளீன் அப் பண்றது we are going to do it in Power Query. ஓகே, இப்போ கிளீனா இருக்கு. ஸோ எதெல்லாம் நம்பரா இருக்குன்னு உங்களுக்கு கன்ஃபார்ம்டா தெரியுமோ நீங்க என்ன பண்ணலாம், டிராக் டிராப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டிக் அடிச்சிங்கனாலே, ஒரு நம்பரை டிக் பண்ணாலே அது எங்க போய் லேண்ட் ஆகும்னா நேராக போய் சிக்மால தான் லேண்ட் ஆகும். ஸோ எனக்கு சம்மு தான் வேணும்,
அது நம்பரா தான் இருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம்டா தெரிஞ்சிச்சுன்னா நீங்க வெறும் டிக் அடிச்சு விட்டுருங்க போதும். லெட் மீ ட்ரை தட். இப்போ கன்வர்ஷன் காஸ்ட்டை நான் ஒரு டிக் அடிக்கிறேன், ஸ்ட்ரைட்டா அது வந்து சிக்மால தான் போய் லேண்ட் ஆகுது பாருங்க. ஸோ ஓவர் ஹெட் காஸ்ட்டை டிக் அடிக்கிறேன், சேல்ஸ் ப்ரைஸை டிக் அடிக்கிறேன், மார்ஜின் டிக் அடிக்கிறேன். எஸ். ஸோ வி காட் அ ரிப்போர்ட் நவ். இப்போ நமக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு. ஒவ்வொரு ரீஜன்லையும் ஒவ்வொரு வெஹிக்கல் காஸ்டோட மெட்டீரியல் டைப் எவ்வளோ, கன்வர்ஷன் காஸ்ட் எவ்வளோ, ஓவர் ஹெட் காஸ்ட் எவ்வளோ, சேல்ஸ் ப்ரைஸ் எவ்வளோ, மார்ஜின். இன்னும் நிறைய வேலை இருக்கு, ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். டன். ஆமா சார். ஒன்று மூவ் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைன்னா இங்கே இந்த கியர் சிம்பிள் இருக்கு பாருங்க செட்டிங்ஸ், இதில் போயிட்டு ட்ராக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த செட்டிங்ஸ் மாற்றிக்கலாம். ஃபீல்டு, ஏரியா, செக்ஷன், சைட் பை சைடு, இல்லை ஃபீல்டு ஒன்லி, செக்ஷன் ஒன்லி, ஏரியா ஒன்லி. இப்போ ஏரியா ஒன்லின்னு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் இடம் கொஞ்சம் பெருசாக கிடைக்கும். இல்லை நீங்கள் இங்கே போய் ஃபீல்டு செக்ஷன்ஸ், இந்த செட்டிங்ஸில் போயிட்டு உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சு. இல்லை அப்படியும் உங்களுக்கு செட் ஆகணும்னா உங்களோட ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் தான் சில சிஸ்டமில் ப்ராப்ளம். ரைட் கிளிக் பண்ணி டிஸ்பிளே செட்டிங், விண்டோஸில் மெயின் ஸ்க்ரீனுக்கு வந்துருக்கு. விண்டோஸில் சில பேருக்கு அது கொஞ்சம் குட்டியாக இருக்கும், அங்கே அட்ஜஸ்ட் பண்ணியும் உங்களுக்கு வரலன்னு வச்சிங்களேன். சார் சொன்ன மாதிரி எனக்கு சரியாக தெரியல இந்த ஸ்க்ரீனு, எல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது அப்படின்னா இப்போதைக்கு அப்புறம் ட்ரைனிங் முடிஞ்சப்பன்னு திருப்பி கூட மாற்றிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி டிஸ்பிளே செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கு பாருங்க. டிஸ்பிளே செட்டிங்ஸில் போயிட்டு இதில் அந்த பர்சன்டேஜ், இங்கே டிஸ்பிளே செட்டிங்ஸோட பர்சன்டேஜ் ஒரு 150 இருந்தால் ஒரு 125, 100 அப்படின்னு மாற்றி விட்டுருங்க. ஆனால் 125 பெருசாகிடுச்சு, ஸ்க்ரீன் சைஸ் சரியாக தெரியாமல் போயிடும். நீங்கள் 155 இல்லை 150 இருந்தால் 125, 100 அந்த மாதிரி மாற்றிட்டு இப்போ க்ளோஸ் பண்ணிங்கன்னா இப்போ ஓரளவு உங்களுக்கு இது ஸ்க்ரீன் சைஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். விண்டோஸோடைய டிஸ்பிளே செட்டிங்ஸில் போயிட்டு, விண்டோஸில் இங்கே இல்லை, விண்டோஸோடைய டிஸ்பிளே செட்டிங்ஸ் டெஸ்க்டாப்பில் வச்சு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டிஸ்பிளே செட்டிங்ஸுக்கு போனீங்கன்னா அங்கே ஆப்ஷன் வரும். அதில் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துருக்கு பாருங்கள், ஸ்கேல் 100%, 125, 150ன்றது கொஞ்சம் பெருசு, அதனால் 125, 100 ஓகே. எனக்கு தெரிஞ்சு 125 ஓரளவு பெட்டராக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை அப்படி 125 செட் ஆகலையே 100 மாற்றிடு. 150 கொஞ்சம் 125. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு இங்கே இடம் கிடைச்சிருக்கும். கரெக்டா? கஷ்டமா இருக்கு. ஓகே ரைட். இப்போ சில செட்டிங்ஸ் பார்த்துட்டு இந்த ரிப்போர்ட் எனக்கு ஓகே தான், டேட்டாவை பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்ட், அது ஆன்சர் கரெக்டாக தான் வரும், ஓரளவு தெரியும் தான், அதை வெரிஃபை பண்ணிக்கலாம். பட் ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் த வியூ ஆஃப் த ரிப்போர்ட். ரிப்போர்ட்டோட வியூவில் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஏன்? ரீசன் இஸ் இட்ஸ் கிவிங் த ரீஜன் நேம் ஆன் த சேம் காலம். அதுக்கு கீழே வெஹிக்கல் டைப்பும் ஒரே இடத்துல வந்துருக்கு. நான் ரெண்டு யூஸ் பண்ணால் ஓகே. சப்போஸ் நான் இங்கே வந்து இது கீழேயே பிளாட்ஃபார்ம் இல்லை வந்து கமோடிட்டி குரூப் போட்டால் ஒன்றுத்து கீழே வரும், புரியாது. எனக்கு புரியும், மேபி வேற யாருக்காவது அமிச்சா இது என்ன சென்ட்ரல் இது என்ன ஸ்டேட்ன்றது புரியும். தனித்தனியாக வந்தால் பெட்டராக இருக்கும். இன்னொன்று, டோட்டல் மேலே வருது, டேட்டா கீழே வருது. நார்மலி வி ப்ரிஃபர் டு ஹாவ் த டேட்டா ஃபர்ஸ்ட் அண்ட் டோட்டல் ஆன் த லாஸ்ட். ஸோ இந்த மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ண போகிறோம் நம்ம ரிப்போர்ட்டை. டேபிளில் கர்சர் வச்சிங்க, பிவட் டேபிளில் கர்சர் வச்சா டாப்பில் அனலைஸ் அண்ட் டிசைன் வந்திருக்கு இல்லையா? அனலைஸ் அண்ட் டிசைன், அதில் டிசைனுக்கு போயிடுங்க. ஃபர்ஸ்ட் டிசைன், லெட் அஸ் கோ டு த டிசைன். அந்த டிசைனில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சப்டோட்டல். இதில் என்ன செலக்ட் பண்ண போகிறோம் நீங்கள் தான் சொல்லணும். What I can select now? Not show subtotal, show all subtotal at the bottom, show all subtotal at the top. இது எது சார் பண்ணலாம்? Show all subtotal bottom of the group. Very good. So இப்போ டோட்டல்லாம் கீழே வருது பாருங்க. இப்போ டோட்டல்லாம் கீழே வருது. கிராண்ட் டோட்டல், சில காரணங்களால எனக்கு இந்த கிராண்ட் டோட்டல் வேணாம், சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாமா? கிராண்ட் டோட்டலில் போய் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். பட் என்ன கேட்டால் கிராண்ட் டோட்டல் இருக்கிறது பெட்டர், ஆஃப் பண்ணாதீங்க. டோன்ட் சுவிட்ச் ஆஃப் இட். எப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணோன்னு அடுத்த செஷனில் நான் சொல்கிறேன். இப்போதைக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணாதீங்க. டோன்ட் சுவிட்ச் ஆஃப் த கிராண்ட் டோட்டல். Better to have the grand total now. When we can switch off, we'll see it in our next session.
ஸோ இப்போதைக்கு நான் கிராண்ட் டோட்டலில் ஒன்றும் பண்ணலை. என்னைக்குமே எந்த ரிப்போர்ட்டாக இருந்தாலும் இந்த டேபுலராக பண்ணுறது பெட்டர். டேபுலர் இது ஓகே தான், எனக்கு டேபுலராக பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். லே அவுட் டிசைனுக்கு போயிடுங்க. டிசைன் கீழே ரிப்போர்ட் லே அவுட். ரிப்போர்ட் லே அவுட்ல டேபுலர் ஃபார்ம் இங்க இருக்கு பாருங்க. டேபுலர் ஃபார்ம் டிசைன்ல போயிட்டு ரிப்போர்ட் லே அவுட்ல போனீங்கன்னா டேபுலர் ஃபார்ம்னு இருக்கு பாருங்க. ஸோ டேபுலர் ஃபார்ம். ஸோ லெட் அஸ் கிளிக் ஆன் த டேபுலர் ஃபார்ம். எஸ், இப்போ ரீஜன் தனியாகவும் வெஹிக்கல் டைப் தனியாகவும் இருக்கும். பார்க்கறதுக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஓகே, பட் ஆனாலும் இதுல இன்னொரு சேலஞ்ச் என்னன்னா, ஈஸ்ட் ரீஜன் இவியோட டோட்டல் எவ்வளோ, ஈஸ்ட் ரீஜன் எல்சியோடைய டோட்டல் எவ்வளோ, ஈஸ்ட் ரிவியூல செடானோட டோட்டல் எவ்வளோ, ஈஸ்ட் ரிவியூல எஸ்சிவியோட டோட்டல் எவ்வளோ. பட் இதுக்கு பதிலாக எனக்கு ஈஸ்ட் ஒன்று ஈஸ்ட்டை மர்ஜ் பண்ணி காட்டலாம், இல்லை ஈஸ்ட்டை ரிப்பீட் பண்ணி காட்டலாம். என்ன கேட்டால் ரிப்பீட் பண்ணுறது தான் பெட்டர் மர்ஜ் பண்ணுறதோட. ஸோ மர்ஜ் பண்ணுறதுக்கு ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் இட், பட் இருந்தாலும் அந்த ஸ்டெப்ஸை சொல்லிடுறேன். ரைட் கிளிக் பண்ணிக்கிங்க இந்த பிவட்டில். இந்த பிவட்டில் வச்சு ரைட் கிளிக் பண்ணா பிவட் டேபிள் ஆப்ஷன் ஒன்று இருக்கு பாருங்க. லாஸ்ட்ல ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா பிவட் டேபிள் ஆப்ஷன். அந்த பிவட் டேபிள் ஆப்ஷன்ல மர்ஜ் அண்ட் சென்டர் வித் லேபிள். ரைட் கிளிக் பண்ணா பிவட் டேபிள் ஆப்ஷன், லேஅவுட்ல போனா மர்ஜ் அண்ட் சென்டர்னு ஒன்று இருக்கு பாருங்க. இதை பண்ணலாம், பட் என்னோட சஜஷன் அது கிடையாது. ஐ டோன்ட் லைக் நார்மலி மர்ஜிங். வேணும்னா பண்ணிக்கோங்க, ஒவ்வொரு செல்லாம் மர்ஜாக இருக்கும் பாருங்க. இதுக்கு சென்ட்ரல் மர்ஜாக இருக்கும், ஈஸ்ட் நார்த் சவுத். ஸோ இதெல்லாம் சென்ட்ரல் ரீஜனோட டேட்டா, இதெல்லாம் நார்த் ரீஜனோட டேட்டான்னு புரிஞ்சிக்கலாம். பட் மர்ஜை விட ஐ ரைட் கிளிக் அண்ட் ஐ கோ டு பிவட் டேபிள் ஆப்ஷன், அன்செக் தட் மர்ஜ். மர்ஜுக்கு பதிலாக இதை ரிப்பீட் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ அதே ரிப்போர்ட்ல கொஞ்ச மணி பண்ணீங்களே ரிப்போர்ட் லே அவுட், அதில் 4வது ஆப்ஷனுக்கு பாருங்க, ரிப்பீட் ஆல் ஐட்டம் லேபிள். ரிப்பீட் ஆல் ஐட்டம் லேபிள்னா அந்த ஐட்டம் லேபிள் ரிப்பீட் ஆயிருக்கும். சென்ட்ரல் ஈஸ்ட் நார்த் பார்க்கறது கொஞ்சம் பெட்டரா இருக்கும் ரிப்போர்ட். ரிப்பீட் ஆல் ஐட்டம் லேபிள். இதுல இருக்கக்கூடிய டிசைன்ல இருக்கக்கூடிய எல்லாமே டிசைனிங் தான். இட்ஸ் வெரி சிம்பிள், இட்ஸ் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். நீங்களே ட்ரை பண்ணி பார்த்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் பிளாங்க் ரோஸ்ல போயிட்டு இன்சர்ட் பிளாங்க் லைன் கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். ஒவ்வொரு டேட்டா முடிஞ்ச உடனே ஒரு பிளாங்க் லைன் வரும், பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், அவ்வளோதான். இன்சர்ட் பிளாங்க் லைன் பாருங்க. சென்ட்ரலுக்கு அப்புறம் ஒரு பிளாங்க் லைன், ஈஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு பிளாங்க் லைன், நார்த்துக்கு அப்புறம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் பிரிண்ட் அவுட் எடுக்கிறது பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ பிளாங்க் லைன் வேண்டாமா, பிளாங்க் லைனை ஆஃப் பண்ணிக்கலாம். டிசைனில் போயிட்டு பிளாங்க் ரோஸில் போயிட்டு இன்சர்ட் அ பிளாங்க் ரோ ஆர் ரிமூவ் த பிளாங்க் ரோ. வேணாம்னா ரிமூவும் பண்ணிக்கலாம். You can remove the blank rows also. Row header. Row headerனா என்ன அர்த்தம், அந்த சென்ட்ரல் ஈஸ்ட் நார்த் சவுத்லாம் கொஞ்சம் போல்டா டார்க்கா இருக்கு பாருங்க. இல்லை அந்த போல்டு எனக்கு வேண்டாம் அப்படின்னா ரோ ஹெட்டர் எடுத்துருங்க. எனக்கு கேட்டால் ரோ ஹெட்டர் எடுக்கிறது பெட்டர் தான். காலம் ஹெட்டர் இருக்கிறது பெட்டர், எடுத்துடாதீங்க. காலம் ஹெட்டர் இருக்கிறது பெட்டர். காலம் ஹெட்டர் இந்த காலத்தோட ஹெட்டிங் அது போல்டா இருந்தால் தான் தெரியும் இந்த ஒரு காலத்தோட ஹெட்டிங் எதுன்னு. ஸோ அது இருக்கிறது பெட்டர். பேண்டட் ரோஸ், ஒரு ரோ விட்டு ஒரு ரோ. ஆல்டர்னேட்டிவ் ரோஸ்லாம் பேண்ட் ஆகி இருக்கும். ஆல்டர்னேட்டிவ் ரோஸ் கொஞ்சம் பார்க்கறதுக்கு பெட்டரா இருக்கும், பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு பெட்டரா இருக்கும். ஐ டோன்ட் நோ வெதர் யூ ஆர் அவேர் ஆஃப் இட். உங்களுக்கு எல்லாரும் தெரியுமா இல்லையான்னு தெரியல. முன்னாடி எல்லாம் கம்ப்யூட்டர் ஷீட்டே பேண்டடா தான் வந்திருக்கும், பார்த்துருக்கீங்களா? 2 பக்கம் ஹோல்ஸ் இருக்கும். டாட் மேட்ரிக் பிரிண்டர்ஸ் அதான் இப்போ கூட கிடைக்கும். இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸ் எல்ஐசிக்கு போனால் கொடுப்பாங்க. ஒயிட் பிளாக், ஒயிட் கிரே வரும், ப்ளூ கூட வரும் சம்டைம்ஸ். முன்னாடிலாம் கம்ப்யூட்டர் ஷீட் அப்படிதான் இருந்தது முன்னாடிலாம், டாட்மேட்டிக். ஏன்னா அப்பதான் அந்த ரோஸ்லாம் கரெக்டாக செக் பண்றது ஈஸியா இருக்கு. பட் இப்போ பேண்டட் ஷீட்ஸ்லாம் வருதுல, நம்ம பேண்டட் ஷீட்ஸை பிரிண்ட் அவுட் எடுக்கலாம். பார்க்கறது கொஞ்சம், ஏன்னா டேட்டாவை வெரிஃபை பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கு. இல்லை பேண்டட் ரோஸ் வேணாம், காலம்ஸ் வேணும்னா போடுங்க. பட் எனக்கு கேட்டால் காலம்ஸ் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ரோஸ் ஓகே தான், ரோஸ் நல்லா இருக்கும். காலம்ஸ் ஐ டோன்ட் ரெக்கமெண்ட். ஆல்டர்னேட்டிவ் கார்டு ஆகிருக்கு. ஐ டோன்ட் ப்ரிஃபர் நார்மலி. உங்களுக்கு வேணா கொடுங்க. இல்லை இது ரொம்ப சிம்பிளாக இருக்குது, எனக்கு ஒரு நல்ல கலரு நல்ல ஃபார்மேட்டிங் கொடுக்கலாமா, டிசைனுக்கு போயிடுங்க. பிவட் டேபிள் ஸ்டைல்ஸ், இந்த கார்னர் எட்ஜ் இருக்கு பாருங்க, பிவட் டேபிள் ஸ்டைல்ஸ், குயிக் ஸ்டைல்ஸ். அதில் போய் உங்களுக்கு எந்த மாதிரி ஃபார்மேட்டிங், கலரிங், ஃபாண்ட்டு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கிங்க. கொஞ்சம் அடுத்த பீப்புள் பார்க்குற மாதிரி ஃப்ளெக்சிபிளான பெட்டர் கலர் ஃபார்மேட்டிங் ஏதாவது ஒன்று கொடுத்துருக்கோம்.
some color formattings. Okay, I'm matching with the windows color. All windows green are green போட்டேன். நீங்க எந்த வேணாலும் போடுங்க. ரைட். இப்போ பண்ண விஷயங்கள் எல்லாம் இந்த சப் டோட்டல் எனக்கு பாட்டம்ல வரணும், ரிப்போர்ட் லேஅவுட் டேபுலரா வரணும், இந்த பேண்டட் ரோஸ் வரணும். இது ஒவ்வொரு தடவையும் நான் ஒவ்வொரு பிவட்டுக்கும் உட்காந்து பண்ணிட்டு இருக்கணுமா? கேன் ஐ மேக் திஸ் அஸ் டிஃபால்ட்? எஸ். ஃபைலுக்கு போயிடுங்க. ஃபைல், ஏன்னா எனக்கு இந்த செட்டிங்ஸ் தான் பிடிச்சிருக்கு. எனக்கு இப்படியே எல்லாத்துக்கும் எல்லா இனிமேல் கிரியேட் பண்ண போற எல்லா பிவட் டேபிளுக்கும் இதே மாதிரி ஃபார்மேட் இருந்தால் நல்லா இருக்கும். ஃபைலுக்கு போயிட்டு ஆப்ஷன்ஸ், ஃபைலுக்கு போயிடுங்க. லாஸ்ட்ல இருக்கு பாருங்க ஆப்ஷன்ஸ். ஃபைல்ல போயிட்டு ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன்ல மூணாவது டேட்டா. ஃபைல்ல போயிடுங்க, ஆப்ஷன்ல போயிட்டு டேட்டா. டேட்டாவில் எடிட் டிஃபால்ட் லே அவுட் முதல் பட்டன் இருக்கு பாருங்க, எடிட் டிஃபால்ட் லே அவுட். ஃபைல்ல போயிடுங்க, ஃபைல்ல போயிட்டு ஆப்ஷன், ஆப்ஷன்ல போயிட்டு டேட்டா, டேட்டா கீழே எடிட் டிஃபால்ட் லே அவுட். எடிட் டிஃபால்ட் லே அவுட். இதில் நான் சொன்ன பாருங்க சப் டோட்டல். எனக்கு சப் டோட்டல் எப்பயுமே டாப்பில் வரக்கூடாது, பாட்டமில் வரணும். கிராண்ட் டோட்டல் எப்பயுமே ஆனில் இருக்கணும். ரிப்போர்ட் லேஅவுட் எப்பயுமே டேபுலராக இருக்கணும், ஷோ இன் டேபுலர். ஐட்டம் லேபிள் ரிப்பீட் ஆகியே வரணும் எப்பயுமே. ஒவ்வொரு டேட்டா முடிஞ்சோன்னா பிளாங்க் லைன் வரணும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் டிஃபால்ட்டாக மாற்றி விட்டுடலாம். ஆனால் இது எப்போ எதுக்கு மாறும்? இனிமேல் கிரியேட் பண்ணுற பிவட் டேபிள். ஏன் அதுக்கெல்லாம் மாறாது, இனிமேல் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த டிசைன் இந்த ஃபார்மேட்டில் வந்துடும். பட் இப்போதைக்கு நான் இதை கொடுக்கல, சின்ஸ் இந்த ட்ரைனிங் செஷன். ஏன்னா நான் ஒரு ரிப்போர்ட் கிரியேட் பண்ணி நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுன்றனால இப்போதைக்கு நான் பண்ணலை. ஐ எம் ஜஸ்ட் கேன்சலிங் இட். அப்படியே பண்ணியிருந்தா கூட நீங்கள் ரீசெட்டுன்னு கொடுத்தலாம். பழையபடி பழைய ஃபார்மேட்டுக்கு ரீசெட் ஆகிடும். ஏன்னா இப்போதைக்கு ரீசெட்லேயே இருக்கட்டும். மற்ற ரிப்போர்ட்ஸ்லாம் பண்ணிட்டு வேணா நம்ம ட்ரை பண்ணலாம் அப்புறம். ஓகே, நான் ரீசெட் பண்ணிட்டேன். ரைட். could you tell me, ஃபார்முலா ஃபங்க்ஷனை பற்றி நம்ம பிரேக் அப்புறம் பார்ப்போம். இப்போ இன்னும் சில ஃபார்மேட்டிங் முடிச்சிடலாம். could you tell me why central region is coming on the top? என்னோட சோர்ஸ் டேட்டாவில் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. முதல்ல சவுத்து, நார்த்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, சவுத்து, நார்த்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு ஒரு ஆர்டரால் சம்சான் இருக்குது. ஆக்சுவலி alphabetically very good. alphabetically ஏ சென்ட்ரல் ரீஜன்னா முதல்ல சி, அப்புறம் இ, அப்புறம் என், அப்புறம் எஸ், அப்புறம் வெஸ்ட் வரும், டபிள்யூ வரும். எனக்கு சவுத் ரீஜன் தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. நான் ரிப்போர்ட் காமிக்கும் போது எனக்கு சவுத் ரீஜன் தான் மேலே வந்து நிற்கணும். எனக்கு ஒரு ஆர்டரிங் பண்ணும். அல்பபெட்டிக்கல் ஆர்டர் வேணாம், எனக்கு இந்த சவுத்து வந்து மேலே கொண்டு வந்து வைக்கணும். 3 மெத்தட் நம் இது உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக கன்வர்சண்டாக பண்ண முடியும்னா பண்ணுங்க. மவுஸு அது பேர் வச்சா மாதிரி எங்கே எப்படி ஓடுன்னு தெரியாது. தவறாக ஓடி போய் எரர் வந்துச்சுன்னா அண்டு கூட பண்ண முடியாது. கேர்ஃபுல். தப்பு பண்ணிட்டீங்கன்னா அண்டு பண்ண முடியாது. கேர்ஃபுல். உங்களால் மவுஸு கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ண முடியும்னா இந்த ஃபஸ்ட்டு பண்ணுங்க. அப்படி இல்லையா செகண்ட், தேர்டு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு மெத்தட் என்னது? இந்த சவுத் ரீஜனோடைய ஃபஸ்ட்டு செல் இருக்கு இல்லையா, அதோடைய அந்த செல்லுடைய கார்னரில் போகணும். இந்த மாதிரி ஆரோ வித் 4 ஹெட்டர். இதுக்கு பேரு ஆரோ வித் 4 ஹெட்டர். ஒரு ஆரோ மார்க்கு 4 ஹெட்டரோட வந்திருக்கு பாருங்க. இப்படி வரும்பொழுது நீங்க அப்படியே டிராக் பண்ணணும். எங்க இந்த கார்னர்ல அப்படியே டிராக் பண்ணி எங்க கொண்டு போகலாம்? நார்த்துக்கு முன்னாடி, ஈஸ்ட்டுக்கு முன்னாடி, சென்ட்ரலுக்கு முன்னாடி. நான் சென்ட்ரலுக்கு முன்னாடி கொண்டு போய் வைக்கிறேன். சென்ட்ரலுக்கு முன்னாடி கொண்டு போய் வைக்கிறேன். காமிக்குது பாருங்க, இங்க வைக்கலாம் நீங்க அப்படின்னு ஒரு லைன் போட்டு காமிக்குது பாருங்க. ஸோ இங்க வச்சா சென்ட்ரல், நார்த், சவுத் ரீஜன் சென்ட்ரல் ரீஜனுக்கு மேலே போயிடும். இந்த டேட்டா ஃபுல்லாக மேலே போயிடும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கம்ஃபர்டபுள் மவுஸு உங்களுக்கு கன்வர்சன்ட் யூஸ் பண்ண முடிஞ்சால் இதை பண்ணுங்க. இல்லைன்னா நான் 2வது மெத்தட் சொல்கிறேன். இது ஒரு மெத்தட். இல்லை இந்த மெத்தட் எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, என்னால் மவுஸ் அந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண முடியாது, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரச்சனை இல்லை. இந்த சவுத் ரீஜன் எனக்கு இங்கே வரணும், ஃபர்ஸ்ட்டில் வரணும் இல்லையா? ஸ்பெல்லிங்கு கேஸ் சென்சிட்டிவ், கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், ஸ்பெல்லிங் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு SOUTHன்னு அடிங்க மேலே. எனக்கு அதான் ஃபர்ஸ்ட்டில் வரணும். சவுத்துன்னு அடிச்சுட்டு என்டர் அடித்தா போதும், சவுத் ரீஜன் மேலே வரணும். இது 2வது மெத்தட்.
சிம்பிள். ஒன்று ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி மேலே கொண்டு போங்க, இல்லை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண கஷ்டமாக இருக்கா நேராக மேலே போயிட்டு சவுத்து நடிச்சு. ரைட். மூணாவது மெத்தட். ஸோ ரெண்டாவது மெத்தடும் ஓகே ஆகலன்னா மூணாவது மெத்தட். இப்போ எனக்கு இந்த நார்த்து கொஞ்சம் மேலே வரணும். ஃபர்ஸ்ட்ல வரணுமா இல்லை கொஞ்சம் மேலேயா கீழேயா? அதை அப்படியே ரைட் கிளிக் பண்ணுங்க. இந்த நார்த் ரீஜனில் ரைட் கிளிக் பண்ணால் மூவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வருது பாருங்க. மூவ் டு த பிகினிங். பிகினிங்னா ஃபர்ஸ்ட்ல. மூவ் அப்னா ஒரு ஸ்டெப்பு மேலே, மூவ் டவுன்னா ஒரு ஸ்டெப்பு கீழே. டவுன்ன்ற எண்டுன்றது கடைசியில் போயிடணும், உங்கள் இஷ்டம் தான். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த நார்த்தை ஒரு ஸ்டெப்பு மேலே கொண்டு போகிறேன். மூவ் அப். ஸோ இந்த நார்த்து ஒரு ஸ்டெப்பு மேலே போயிடுச்சு. ஸோ 3 மெத்தட் இருக்கு. ஒன்று மவுஸை போய் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணலாம், இன்னொன்று அங்கே போய் டைப் பண்ணலாம், மூணாவது ரைட் கிளிக் பண்ணலாம். உங்களுக்கு எது ஈஸியோ அதை பண்ணிக்கோங்க. டைப் பண்ணுறது போல காப்பி பண்ணி பேசணும். நான் ஸ்பெல்லிங் கரெக்டாக இங்கே போய் என்னைக்குமே இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது போல இங்கே போய் காப்பி பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெட்டர். காப்பி பண்ணி பேஸ்ட். அது ஃபார்மேட்டை பொறுத்து மேடம். அது ஜான் ஃபெப் வந்து டெக்ஸ்டாக இருக்கா இல்லை நான் டேட் ஃபார்மேட்டில் இருக்கான்னு. டெக்ஸ்டாக இருந்தால் ஏப்ரல் தான் முதல்ல வரும். இதுவே அது டேட் ஃபார்மேட்டாக இருந்துச்சுன்னா அப்போ ஜனவரி 1 வரும். நாளைக்கு பார்ப்போம் அதெல்லாம் எப்படி கரெக்டான ஃபார்மேட்டாக மாற்றுறது. டேட் ஃபார்மேட் டெக்ஸ்டாக இருந்தாலும் அது டேட்டா எப்படி மாற்றி கரெக்டாக கொண்டு வருதுன்னு பார்ப்போம். வில் see that tomorrow. டேட்டெல்லாம் கம்பைன் பண்ணி இயர்லி, மந்த்லி, வீக்லி நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு இமேஜினேஷன் என்ன, இந்த டேட்டாலாம் கரெக்டாக இருக்குன்றத வச்சு ரிப்போர்ட் பண்ணுறோம். சில டேட்டா நீங்கள் சொன்ன மாதிரி சரியா இல்லை, நம்பர் டேட்டா டைப் கரெக்டாக இல்லை, சரி பண்ணுறது எப்படின்றது நாளைக்கு பார்ப்போம். ஓகே. நாளைக்கு நான் நேரடியாக பிவட் பண்ணால் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடும் தான். இன்னைக்கு பேசிக் பிவட்லேருந்து ஆரம்பிக்கிறோம். நாளைக்கு பவர் கொரியை வச்சு எப்படி பிவட் பண்ணுறதுலாம் பார்க்குறோம். ரைட். இப்போ நம்ம பார்த்த 3 மெத்தடில் 2 மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதுக்கு. அதாவது இந்த 3 மெத்தடும் எதுக்கு இந்த இடத்துல இருக்கு இல்லைங்களா, இந்த ரோ வைஸாக போட்டதுக்கு. இந்த சிக்மா வேல்யூவில் போட்டிருக்கும் பாருங்க, அதை நான் மாற்றணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த கன்வர்ஷன் காஸ்ட் எனக்கு மெட்டீரியல் காஸ்ட்டுக்கு முன்னாடி வரும், இல்லை எனக்கு இந்த மார்ஜின் வந்து இங்கே ஃப்ரண்டில் வரும். இதுக்கும் 2-3 மெத்தட் இருக்குது. ஃபர்ஸ்ட் மெத்தட் நம்ம ஏற்கனவே சொன்னது தான். இந்த சம் ஆஃப் மார்ஜினை அப்படியே ட்ராக் பண்ணி இந்த கார்னரில் போய் இங்கே இந்த வேல்யூலேயும் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணலாம். இங்கே போய் உங்களுக்கு இடம் இருந்துச்சுன்னா இங்கே போய் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள். இல்லை இங்கே போயிட்டு இந்த சம் ஆஃப் மார்ஜினை அப்படியே ட்ராக் பண்ணி எனக்கு இங்கே மெட்டீரியல் காஸ்ட்டுக்கு முன்னாடி கொண்டு போய் இப்படி வச்சுக்கலாம். சம் ஆஃப் மார்ஜின் முன்னாடி போயிடும். இல்லை போய் நீங்கள் டைப்பும் பண்ணிக்கலாம். எனக்கு இங்கே ஃபர்ஸ்ட்டில் என்ன வரணும், சம் ஆஃப் மெட்டீரியல் காஸ்ட்டுக்கு பதிலாக இங்கே சம் ஆஃப் மார்ஜின்னு வரணும். டைப் பண்ணுங்க, அவர் சொன்ன மாதிரி காப்பி பேஸ்ட் கூட பண்ணிக்கோங்க. இப்போ சம் ஆஃப் மார்ஜின் முதல்ல வந்துடும், மற்றது சேஞ்ச் ஆகிடும். அன்ஃபார்ச்சுனேட்லி இதில் ஒரு விஷயம் நீங்கள் பண்ண முடியாது. போன இதில் பண்ணது ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணலாம், டைப் பண்ணலாம். பட் ரைட் கிளிக் பண்ணி மூவ் ஆப்ஷன் வேலை செய்யாது. இந்த ரைட் கிளிக் மூவ் எதுக்கு ஒர்க் ஆகும்னா, இந்த ரோ வைஸாக எந்தெந்த டேட்டாவை போட்டிருக்கீங்க இது 2த்துக்கு தான் ஒர்க் ஆகும். இங்கே நீங்கள் சிக்மாவில் போட்டதுக்கெலாம் இந்த ரைட் கிளிக் வேலை செய்யாது. ஒன்று ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணணும், இல்லை போய் டைப் பண்ணி மாற்றணும், இல்லை இங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். இல்லை இங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண ரொம்ப குட்டியாக இருக்குது, என் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண கஷ்டமாக இருக்குன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நாங்கள் சொன்னோம் பாருங்க, செட்டிங்ஸ் கியர் சிம்பிளில் போயிட்டு ஏரியா செக்ஷன் 4வது ஆப்ஷன் ஏரியா செக்ஷன். இப்போ கொஞ்சம் இடம் கிடச்சிருக்கு. இப்போ நீங்கள் மேலே கீழே, இப்போ எனக்கு இந்த மார்ஜினை தூக்கி மெட்டீரியல் காஸ்ட்டுக்கு மேலே, இந்த மேலே கீழே இப்படி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே கூட போட்டுக்கலாம். ஒன்று ட்ராக் அண்ட் ட்ராப், இங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்க, இங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்க, இல்லை ஹெட்டிங்கை போய் டைப் பண்ணுங்க, இல்லை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி ரைட் கிளிக்கிங் இங்கே வேலை செய்யாது. ஃபீல்டு செக்ஷன் ஏரியா ஸ்டாக்டு பழைய டிஃபால்ட்டாக எதுன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு தான் ஃபீல்டு செக்ஷன் ஏரியா ஸ்டாக். இதுதான் டிஃபால்ட்டாக இருக்கும், பழையபடி அதுக்கு வந்துடும். ஓகே, கிளியர். ஒரே ஒரு சின்ன ஃபார்முலா மட்டும் பார்த்துருவோம். நான் நிறைய கான்செப்ட்ஸ் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கு பிவட் டேபிளில். பிவட் டேபிள் இஸ் வாஸ்ட் கான்செப்ட், பெரிய கான்செப்ட் பிவட்டை. இப்போ எனக்கு ஒரு சின்ன பிரேக்குக்கு முன்னாடி ஒரு ரெண்டு சின்ன ஃபார்முலா மட்டும் பார்த்துருவோம். எனக்கு இங்கே சம் ஆஃப் மார்ஜின் இருக்கு இல்லையா, சம்முக்கு பதிலாக
ஆவரேஜ் வந்தால் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஒவ்வொரு ரீஜன்லையும் எவ்வளோ ஆவரேஜ் ஆஃப் மார்ஜின், ஆவரேஜாக எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன பண்ணுங்க, எதில் ஆவரேஜ் வரணுமோ அந்த காலமில் வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்க. அந்த காலமில் வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணால் இங்கே ஒரு ஆப்ஷன் வருது பாருங்க, சம்மரைஸ் வேல்யூ பை. சம்மரைஸ் வேல்யூ பை. இதில் ஒரு ஆப்ஷன் எனக்கு டீஆக்டிவேட் ஆகிருக்கும், உங்களுக்கு வந்தே இருக்காது. சில சிஸ்டமில் இந்த ஆப்ஷனே அங்கே இருக்காது, டிஸ்டிங் கவுண்ட்டை. எப்படி டிஸ்டிங் கவுண்ட் ரொம்ப பவர்ஃபுல் இந்த டிஸ்டிங் கவுண்ட்டை, அதை எப்படி கொண்டு வருதுன்னு நான் இன்னைக்கு ஈவினிங் பார்க்க போகிறோம். பவர் கொரி மூலமாக இந்த டிஸ்டிங் கவுண்ட்ன்றது இந்த இன்வாய்ஸ் கவுண்ட் பண்ணுறது, எம்ப்ளாயி நம்பர் கவுண்ட் பண்ணுறது. டிஸ்டிங் கவுண்ட் ரொம்ப முக்கியம். வெறும் கவுண்ட் வந்து தப்பான ஆன்சர் கொடுக்கும். கவுண்ட்னா டூப்ளிகேட் வேல்யூஸும் சேர்த்து கவுண்ட் பண்ணிடும். பட் டிஸ்டிங் கவுண்ட்டு டூப்ளிகேட் இல்லாமல் கவுண்ட் பண்ணோம். அதை கொண்டு வரது எப்படின்னு அப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு இது உங்களுக்கு வராது. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், ஆவரேஜ் பண்ண போகிறேன். ரைட் கிளிக் பண்ணி சம்மரைஸ் வேல்யூ பைல போயிட்டு ஆவரேஜ். எஸ், இப்போ மார்ஜினுடைய ஆவரேஜ், ப்ராஃபிட் மார்ஜினுடைய ஆவரேஜ் நமக்கு வந்திருக்கு. சவுத்துக்கு ஈவியோட ஆவரேஜ் மார்ஜின் எவ்வளோனா 13,000, 16,000 ஆவரேஜ். சம்மா இருக்கிறத ஆவரேஜா மாத்திட்டோம். எப்படி மாத்திருக்கோம், அப்படியே ரைட் கிளிக் பண்ணிட்டு சம்மரைஸ் வேல்யூ பைல போய் ஆவரேஜ்னு மாத்திட்டோம். பட் எனக்கு சம்மும் வேணும். இங்கே கிடையாது. இங்கே ஆவரேஜ் பைல திரும்ப சம் வேணும்னா அப்படியே ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் சம்மரைஸ் வேல்யூ பைல போய் சம் போட்டுக்கலாம், அது ஓகே. பட் எனக்கு இங்கே ஆவரேஜ் பக்கத்து காலம்ல இன்னொரு காலம்ல சம்மும் வரணும். அப்போ என்ன பண்ணலாம், ரொம்ப சிம்பிள். இந்த மார்ஜினை இன்னொரு தடவை அப்படியே டிராக் பண்ணி சிக்மாவில் கொண்டு போய் எங்க லாஸ்ட்லியா, ஃபர்ஸ்ட்லியா, மிடில்லையா, எங்கே வேணுமோ அங்கே நான் கடைசியில் ஆவரேஜுக்கு அப்புறம் கொண்டு போய் வச்சிடறேன். இங்கே பாருங்க மார்ஜின். திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். ரிப்பீட் இட் செகண்ட் டைம். ஃபர்ஸ்ட் இது சம் ஆஃப் மார்ஜின் இருக்கு. ரைட் கிளிக் பண்ணி ஐ வில் கோ டு சம்மரைஸ் வேல்யூ பை ஆவரேஜாக மாற்றிடுறேன். திரும்பவும் அந்த மார்ஜினை டிராக் பண்ணி சிக்மாவில் கொண்டு வரோம். இன்னொரு தடவையும் பண்ற பாருங்க. ஐ ரைட் கிளிக் ஆன் சம் ஆஃப் மார்ஜின், சம்மரைஸ் வேல்யூ பை கவுண்டா மாத்துறேன். கவுண்ட் திரும்பவும் எனக்கு சம்மு வரணும். drag the margin to the sigma. So we got the average, we got the count, we got the sum. So ஒரே காலத்துக்கு 3 ஃபார்முலா போட்டிருப்போம். இன்னும் நிறைய பண்ணலாம். ஸோ மார்ஜின்ற காலத்துக்கே நம்ம ஆவரேஜ் பண்ணியிருக்கோம், மார்ஜின்ற காலத்துக்கே கவுண்ட் பண்ணியிருக்கோம், மார்ஜின்ற காலத்துக்கே சம் பண்ணியிருக்கோம். பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது, நாமளே ஒரு ஃபார்முலாவை எப்படி எழுதுறது, நாமளே ஒரு ஃபார்முலாவை உருவாக்க போகிறோம். இனிமேல் ஃபார்முலா ஃபங்க்ஷன்லாம் எக்ஸலில் பண்ணக்கூடாது, பிவட்லேயோ பவர் கொரியிலையோ தான் பண்ணணும். அரித்மெட்டிக்கல் கால்குலேட் பிவட்டில் பண்ணலாம், மற்ற கால்குலேஷன்லாம் பவர் கொரியில் பண்ணிக்கலாம். அதெல்லாம் தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற சாப்டரு. இப்போதைக்கு ஒரு சிம்பிள் ரிப்போர்ட் பார்த்துருக்கோம். அப்புறம் இயர்லி, மந்த்லி, வீக்லி ரிப்போர்ட் எப்படி பண்ணுறது, டேஷ்போர்டு எப்படி பண்ணுறது, ஏஜிங் அனாலிசிஸ் எப்படி பண்ணுறது, எப்படி பிரிக்கிறது ரிப்போர்ட்டை, இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, I hope clear on this. So இந்த ஃபைலை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஃபாஸ்டாலாம் போல். we are in a normal pace. கொஞ்சம் we'll try to increase our pace. ஏன்னா நிறைய கான்செப்ட்ஸ் நம்ம கற்றுக்கணும். எக்ஸ்டெண்டெல்லாம் பண்ண முடியாது, கான்செப்ட்ஸ் நிறைய கற்றுக்கணும்னா if you go early and come early, எவ்வளோ சீக்கிரம் வரீங்களோ பிரேக் முடிச்சுட்டு அவ்வளோ சீக்கிரம் நிறைய கான்செப்ட்ஸ் நம்ம கற்றுக்கலாம். நான் சேவ் பண்ணி மினிமைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். I stop that video recording. I'm not pausing it, I'm stopping.